அடி. ஸோ இந்த ஸ்வரசந்தி, வியஞ்சன சந்தி, விசர்க சந்தி இல்லையா? விசர்க சந்தி நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஸ்வரசந்தி. இந்த ஸ்வரசந்தியில எத்தனை கேட்டகரி இருக்கு அப்படின்றத அப்படியே சொல்லிடுறேன். நம்ம நிறைய இருக்கு, பட் நமக்கு ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் நமக்கு பார்த்துட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சவர்ண தீர்க்க சந்தி. சவர்ண தீர்க்க சந்தி. சந்திகி, சவர்ண தீர்க்க சந்திகி. அதாவது பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்தும் உத்தர பதத்தினுடைய பூர்வ பதமும் பூர்வ வர்ணமும் இது ரெண்டும் ஒரே இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆல இருந்து ஆவோ ஆவோ, இந்த அடியன் சொல்றேன். இதுவும் ஆவா இருக்கும், இதுவும் ஆவா இருக்கும். சோ தீர்க்க சந்தின்னு சொல்லுவா. சவர்ண தீர்க்க சந்தி. ச வர்ணன்னா சேம்னு இருக்கும். இந்த இடத்துல ச அப்படின்னா சேம்னு இருக்கும். சோ சேமா இருக்கிற வர்ணங்கள் சேர்ந்து இருக்கிறத தீர்க்கமா ஆறுது. இது தீர்க்கமா ஆறுது சொல்றாங்க, இதான் தீர்க்க சந்தி. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது தயானந்தகன்னு சொல்லுவாங்க. தயான் ஒரு வேர்டு, ஆனந்தகன் ஒரு வேர்டு இல்லையா? சோ இந்த இடத்துல தயா இருக்க இடத்துல இ பிளஸ் ஆ இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல ஆ இருக்கு. சோ ஆ சேர்ந்தாலும் நமக்கு அல்டிமேட்டா ரிசல்டன்ட் என்ன வர போறது? தயானந்தக, தயானந்தக, அவ்வளவுதான். சோ இந்த தயானந்தகன்றது தயா பிளஸ் ஆனந்தக. தயா சொல்லக்கூடாது, தயா, ஏன்னா தயா ஸ்ரீலிங்க சப்தம். சோ தயா ஆனந்தக, தயானந்தக. இந்த ரெண்டு ஆவும் சேர்ந்து ரிசல்டன்டா வர்றது ஒரு ஆதான் இல்லையா? சோ இந்த ஈயும் இப்ப இந்த ஆவும் சேர்ந்து இந்த நந்தகாவோட சேர்ந்து தயானந்தகா ஆகுது. இதுக்கு ரூல் என்னலாம் அப்படின்னு கேட்டா, ஆவோ இல்ல ஆவோ, பூர்வ பதத்தினுடைய அந்திம லெட்டர் ரஸ்வ ஆவோ தீர்க்க ஆவோ, ஃபாலோ பண்ணிட்டு ரஸ்வ ஆவோ தீர்க்க ஆவோ, இதுல எது இருந்தாலும் ரிசல்டன்ட் தீர்க்காமா வருது. அதனாலதான் இது தீர்க்க சந்தின்னு சொல்றா. தீர்க்க அப்படின்றத ரிசல்டன்டா வருது. சோ தீர்க்க சந்தி. அச்சா, இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இ ரஸ்வ இ தீர்க்க இ, அதே மாதிரி ரஸ்வ ஈயோட தீர்க்க ஈ கூட சேரலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதோட இது கூட சேரலாம். அப்படி இருந்தாலும் ரிசல்டன்டா வர போறது தீர்க்க ஈ. ரைட்டா? ரஸ்வவு தீர்க்கவு, அதோட ஒரு ரஸ்வவு ஆர் தீர்க்கவு சேர்ந்ததுன்னா ரிசல்டன்ட் தீர்க்கவுன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே போறேன். ரு பிளஸ் இந்த ரு அது சேர்ந்து, அதே மாதிரி ரு பிளஸ் இந்த ரு சேர்ந்ததுன்னா ரிசல்டன்டா வர்றது தீர்க்கமானது இதுதான் கிடைக்கும். சோ இந்த தீர்க்க ரு தான் கிடைக்கும். அதனால தீர்க்க சந்தி. சோ இது 4 மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ள வரும் தீர்க்க சந்திக்குள்ள. ஆவோ இ உ ஏ சாரி ரு, இது 4 தான், ரு தான். ஓகேவா? ஆ இ உ ரு. இது இப்போ நமக்கு ஆ பிளஸ் ஆ தயானந்தக சொன்ன மாதிரி ஈக்கு ஒண்ணு கொடுக்குறேன். கவி பிளஸ் இந்திரஹா. கவிஹி தான் சப்தம் இல்லையா? ஆனா பிராதிபதிகம் எப்படி இருக்கும்? கவி. இகாராந்தகா புல்லிங்கஹா கவிசப்தஹா. அப்போ அதனுடைய நான் இங்க பிராதிபதிகம் தான் போட்டிருக்கேன். சோ அப்பதான் உங்களுக்கு கவிஹின்னு போட்டுட்டேன்னா இது விசர்க சந்தியுடைய கேட்டகரிக்குள்ள போயிடும். புரியுதா? அதே இங்க விசர்க்கம் இல்லாம இருந்தது அப்படின்னா இது ஸ்வரசந்திக்குள்ள போயிடும். சோ கவி பிளஸ் இந்திரஹா. இங்க கண்டிப்பா நம்ம அன்னைக்கு நேற்று பார்த்த மாதிரி ஸ்வரசந்தியில இந்த சைடு பூர்வ பதத்தினுடைய உத்தர வர்ணமும் உத்தர பதத்தினுடைய ஆதி வர்ணமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்வராவாவா தான் இருக்கும். கிளியரா இருக்கா? சோ கவி பிளஸ் இந்திரஹா. இந்த இவ் பிளஸ் ஈ இருக்கா? இது அடியனையே இப்ப பிரிச்சுட்டே இருக்கேன்னா ஒரு காரணம் இருக்கு. அதுக்காக இங்க பிரிக்கிறேன். இது ஈஸி தான் பிரிக்கிறது, ஒரு கஷ்டம் இல்ல. பட் பிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். இந்த இ பிளஸ் இ சேர்ந்து என்ன ஆயிடுறது? கவீந்திரஹன் ஆயிடுறது. அதாவது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு இவ் பிளஸ் ஈன்னு ஒரு ஈ தான் ரிசல்டன்டா கிடைக்கிறது. அப்போ இந்த ஈந்திரஹ இருக்கு. இப்போ இவ் பிளஸ் ஈ சேர்ந்து கவீந்திரஹன். ரைட்டா? இவ் பிளஸ் ஈ becomes ஈ தீர்க்க. சோ இதை நம்ம பிரிக்கும் பொழுது கவி பிளஸ் இந்திரஹன் பிரிச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கவீந்திரஹன் இருந்தால். ரைட்டா? அடே எனக்கு ஒரே ஒரு இது, சொல்லுங்க. இந்த இது போடுவா தெரியுமா? பேரு மறந்து போச்சு. இந்த எஸ் இல்ல ஜி மாதிரி போடுவா இல்லையா? அது வந்து ஓகே. வரப்போகுது. இன்னைக்கு பாத்துக்கலாம்.
அப்படின்னு ஓகே அவகிரகம் அப்படின்னு சொல்லுவா. அவகிரகம். பானு இது பானு இது ஊக்காரத்துக்கு கொடுக்குறேன். உதயாக பானு பிளஸ் உதயாக. இந்த இடத்துல இன்னு பிளஸ் ஊ இருக்கு, இந்த இடத்துலயும் ஊ இருக்கு. சோ ரெண்டு இடத்துலயுமே ஸ்வரா இருக்கிறதுனால இது ஸ்வர சந்தின்ற கேட்டகரிக்குள்ள போயிட்டு இருக்கு. சோ ஊ பிளஸ் ஊ சேர்ந்து ஊன்னு ஆயிடுறது. பானுதயா. பானுனா சூரியன், சூரியோதயா, அதான் பானுதயா. ரைட்டா? இது டவுட் ஒண்ணும் இல்லையா இதுல போயிட்டு இருக்கிறதுல? இல்ல இல்ல. பித்ரு பிளஸ் ருணம். ருணம் அப்படின்றது கடன் அர்த்தம். பித்ரு ருணம் அப்படின்றது 4 ருணம் இருக்கு தெரியும் இல்லையா? அது 4 ருணம்ல 4வது ருணம் தான் சரமருண விமோச்சன அப்படின்னு ரகுவீர கஜத்துல ஒரு ஸ்லோகம். அந்த சரமருண விமோச்சனா அதுல இருந்து விமோச்சனம் பண்ண வச்சது யாரு அப்படின்னு கேட்டா, ராமர் பிறந்ததுனால தசரதருக்கு சரமருணமான பித்ரு ருணம் போச்சு இல்லையா? அவர் கைங்கரியம் பண்ணதுனால. அப்போ பித்ரு ருணம் அதுல இருந்து விமோச்சனம் பண்ணி விட்டார். சோ இப்போ நமக்கு தேவை இந்த ரு பித்ரு சப்தம் இல்லையா? சோ ரு இருக்கீங்க, இங்க ரு இருக்கு, இது ரெண்டும் சேர்த்து ரு போடுது. அப்ப எப்படி எழுதணும்? பித்ருணம். பித்ருணம். அவ்வளவுதான், பித்ருணம். இந்த நா ஏன் வந்ததுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துடலாம் நாளைக்கு. சரியா? ஏன் இந்த நா வரல, ஏன் இந்த நா வந்தது, நத்துவம்ன்ற கேட்டகரிக்குள்ள போயிடும் அது. சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு. இதுதான் ஸ்வரசந்தி. சோ 3 இருக்கு ஸ்வரசந்தி. 4 வச்சுக்கலாம். ஆவோ ஆவோ, ஈயோ ஈயோ, ஊவோ ஊவோ, ரு ரு சேர்ந்ததுனாதான் மட்டும்தான் ஸ்வரசந்தி இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருக்கு. இப்ப ரு வரைக்கும் பாத்துருக்கோமா? ரு வரைக்கும் பார்த்துருக்கோம், ருவோட சேர்றதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது குணசந்தி, செகண்ட் கேட்டகரி ஸ்வரசந்தியில குணசந்தி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்திகள் மட்டும்தான் அகைன் காமிச்சுட்டு போறேன். குணசந்தி இதுக்கெல்லாம் ஏன் குணம் வந்தது அப்படின்றதுக்கெல்லாம் இது உண்டு, சூத்திரங்கள்லாம் உண்டு. நம்ம அடியன் அதெல்லாம் டச் பண்ணவே போறது. ஏன் இது குணசந்தி அப்படின்னு குணசந்தி, இந்த குணசந்தியோட ரூல் என்ன அப்படின்னு கேட்டா, இதுலயும் 3 இருக்கு, அதுல 4 இருந்தது, இதுல 3 இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஆவோட ஆவோ ஆவோ, ஈயோ இல்ல ஈயோட சேரும் பொழுது ஏன் ஆயிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தி. ஆவோட ஈயோ இல்ல ஆவோட ஈயோ இல்ல ஆவோட ஈயோ எது சேர்ந்தாலும் ஏ அப்படின்றத நமக்கு ரிசல்டன்டா வருது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது ஆ ஸ்லாஷ் ஆவோ ஆவோ, அதனுடைய ஊவோ சேர்ந்து என்ன ஆயிடுறது? ஓன்னு கொடுத்துக்கிறது. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ருவோட முடிச்சோம் இல்லையா? ரு பிளஸ் ரு சேர்ந்து ரு ஆச்சு. ருக்கு அப்புறம் என்ன வரணும்? ஏ வரணும். அதான் இங்க ஏ வந்து. அப்படி ஞாபகம் வச்சுட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும். அடுத்தது ஊ. அப்படி இல்லைன்னா ஆவோட ஈ சேருது. இங்க இந்த சைடு ஃபுல்லா ஆதா இருக்கும் பூர்வ பதத்துல, இந்த சைடுல தான் ஈ ஊன்னு சேரப்போகுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 2-3 மெத்தட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சோ இந்த சைடுல ஆவோட தான் சேருது, ஆனா இந்த சைடு இப்போ ருவோட சேருது. அப்படி சேர்ந்ததுன்னா அர்ன்னு அர்ரு. அதாவது இந்த சைடு ஃபுல்லா தான் இருக்கு, இந்த சைடு மட்டும் ஈ ஊ ருன்னு மாறுது. இது ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அர்ரு. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் அடியே ஒண்ணு கொடுத்துட்டு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? தேவ பிளஸ் இந்திரஹா. ஆச்சா? இந்த இடத்துல என்ன இருக்கு? இவ் பிளஸ் ஆ இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல ஈ இருக்கு. நான் இந்த ஈ மட்டும் தான் காமிக்கிறேன். இந்த ஆவும் ஈயும் சேர்ந்து என்னவாயிடுது? என்ன இருக்கு? ஏ ஆயிடுது. இப்ப இவ் பிளஸ் ஏ என்னது? வே. அதான் தேவேந்திரஹான்னு எழுதும். தேவேந்திரஹா. ரைட்டா? அடுத்தது சூரிய பிளஸ் உதயா. இப்ப ஊவோட சேர்றது பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது ஆவோட ஊ சேருது. இங்க ஆ இருக்கு, இ பிளஸ் ஆ. இது எழுதுறதுக்கு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா இதோட சேர்ந்து ஒரு ரிசல்டன்டா கொடுக்க போறது, அடுத்தது பார்க்க போறோம், அது வரப்போறது. அதுக்காக தான் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. உதயா. ரைட்டா? இப்ப ஊ இருக்கு, ஆவும் ஊவும் சேர்ந்து என்ன வருது? ஓ. இப்போ இந்த சூ இர் அந்த ஈ இப்படி எழுதிக்கிறேன். சும்மா எழுத முடியாது, எழுதக்கூடாது, பட் சும்மா இப்போதைக்கு எழுதிக்கிறேன். ஓ பிளஸ் தயா.
ஆச்சா. இப்போ சு அப்படியே எழுதுறேன், இர் அப்படியே எழுதிக்கிறேன், இ பிளஸ் ஓ சேர்ந்து யோ வருது, தயா. இந்த இர் நடுவுல இப்படி காமிக்க மாட்டோம். எப்படி காமிப்போம்? மேல அடுத்த லெட்டரோடைய இதுல இதுவா சொல்றேன். ஓகே. சூரியோதயா. கிளியரா இருக்கா? அப்படி இப்ப நம்ம ஸ்லோகத்தை பார்த்தா நல்லாவே புரியும். சுவாமி தேசிகன் எக்கச்சக்கமா எழுதியிருக்க, அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரிஷிஹி, மகா பிளஸ் ரிஷிஹி. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஆவோட சேர்ந்து இது வரைக்கும் நமக்கு தேவால ஆவோட மகர்ஷிஹி, இந்த எல்லாத்தையும் ஆவோட சேர்ந்தது இல்லையா? இந்த இடத்துல ஆவோட சேர்ந்தது, இந்த இடத்துல மட்டும் ஆவோட சேர்ந்தது ஒரு எக்ஸாம்பிள். சோ இஹ் பிளஸ் ஆ இருக்கு, பிளஸ் இந்த சைடு ரு இருக்கு, ரைட்டா? இப்போ ஆவும் ருவும் சேர்ந்து என்ன ஆயிடுறது? இஹு அரு ஆறுது. ஆவோட சேர்ந்தாலும் சரி, ஆவோட சேர்ந்தாலும் சரி, அரு அருதான், ஆறா ஆகாது. அதுக்காக சொன்னேன். இப்போ மா இஹு பிளஸா ஹா ஹ, இஹு பிளஸா ஹா இரு ஷி. இந்த இரு இருக்கிறதுனால இங்க வருது மகர்ஷி. ஆனா மகா பிளஸ் ரிஷிகி தான். மகா ஒரு பதம் கிடையாது, சப்தம் கிடையாது இல்லையா? மகா ரிஷிகி. கிளியரா இருக்கா? சோ இது குணசந்தியுடையது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்தது விருத்தி சந்தி. நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறேன். இதே ஞாபகம் வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஆவோட சேர்க்கறதெல்லாம் கரெக்டா கண்டினியூட்டி கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா புஸ்தகங்கள் அப்படி காமிச்சிருக்க மாட்டா, பட் நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியறது ஈஸியா இருக்கோ அப்படி நம்ம மாத்திட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் 1 2 3 மாறும். விருத்தி சந்தி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, குணசந்தியில ஆவோட ஈ சேர்றது, ஆவோட ஊ சேர்றது, ஆவோட ரு சேர்றதுன்னு பார்த்தோம். இப்போ ருக்கு அப்புறம் என்ன வரும்? அவ்வளவுதான். ஏவோடையோ ஐயோடையோ, ஏவோடையோ ஐயோடையோ சேர்ந்தாலும் ஐ தான், ரைட்டா? அதாவது விருத்தி அப்படின்றது வளர்றதுன்னு அர்த்தம், குரோ ஆறதுன்னு அர்த்தம் இல்லையா? சோ நமக்கு இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் ரிசல்டன்ட் எப்படியா இருக்கு? விருத்தி ஐ காமிக்க, விருத்தி ஐ காமிக்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே தீர்க்கம் தான் இல்லையா? ஏவும் தீர்க்கம் தான், ஐயும் தீர்க்கம் தான், ரிசல்டன்ட்டும் ஐய தீர்க்கம் தான், ரைட்டா? அடுத்தது இதுக்கு 2 கேட்டகரி இருக்கு, 1 and 2. ஆ அதனோட ஓ ஓ அவ்வோ அடுத்த லெட்டர்ஸ். சோ குணசந்தியில பார்த்தது ரு வரைக்கும் பார்த்தோம். எல்லாம் பூர்வ பதத்துல ஆ தான் சேர்ந்தது. விருத்தி சந்தி வரைக்கும் ஒரு கேட்டகரியா நம்ம வச்சிருந்தோம்னா கிளீனா புரியும், ரைட்டா? அங்க ருவோட சேர்ந்து ரு வரைக்கும் சேர்ந்தது அர்ராச்சு இல்லையா? இப்போ ருக்கு அப்புறம் ஏ ஐ ஓ அவ். ஆனா இது ரெண்டுத்தையும் ஒரே இதுல போட்டு இருக்கா, இதுல எது வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு. கிளியரா இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல இல்ல, அவ்வளவுதான். சோ ஆவோட சேர்ந்து இது வரைக்கும் முடிஞ்சுடுது. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஏகா பிளஸ் ஏகம், ரைட்டா? ஏகா பிளஸ் ஏகம். இந்த இடத்துல இக்கு இருக்கு, ஆ இருக்கு, இக்கு பிளஸ் ஆ இருக்கு, இங்க ஐ இருக்கு, ஏ இருக்கு, ஏ இருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஐ ஆயிடுறது. ஏ கைக்கம் எழுதி காமிச்சிட ஒரே ஒன்று மட்டும். ஆ பிளஸ் ஏ கம். இந்த ஆவும் ஏவும் சேர்ந்து சேர்ந்து ஏ இந்த இக்கு அப்படியே இருக்கு, ஆவும் ஏவும் சேர்ந்து என்ன ஆயிடுறது? ஐ ஆயிடுது, கம். இப்போ இக்கு பிளஸ் ஐ கை, ஏ கை கம். கிளியரா இருக்கா? முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விருத்தி சந்தி வரைக்கும் சேர்ந்து ஒரு ரிசல்டன்ட்ட கொடுக்கறது, சேர்ந்து ஒரு ரிசல்டன்ட்ட கொடுக்கறது. அது காரணம் இப்ப அடுத்தது சொல்ல போறேன், ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள் மகா பிளஸ் பிளஸ் ஔத்சுக்கியம். ஔத்சுக்கியம், உத்சுக்கம் இருக்குல்ல, உத்சுக்கம்னா ஒரு உற்சாகம் இருக்கு, அதனுடைய தத்திட்டம் ஔத்சுக்கியம். அது நம்ம ஒரு நாள் பார்த்துடலாம். ஔத்சுக்கியம். இப்போ இந்த இடத்துல ஆ இருக்கு, இங்க அவு இருக்கு, அப்ப ரெண்டும் சேர்ந்து அவ்வா போகுது இல்லையா? சோ இத அப்படியே எழுதிடுறேன். ரெடி? ஹவ் மஹௌத்சுக்கியம். கிளியரா இருக்கா? மஹௌத்சுக்கியம். சோ இது வரைக்கும் ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் எல்லாம் எப்படி சேர்ந்ததுன்னா ஆவோட சேர்ந்திருந்தது, ரைட்டா? இந்த சைடு தான் என்ன பார்த்தோம்? ஈ ஊ ருவோட சேர்ந்ததுன்னா குணசந்தி போயிடுது. அடுத்து விருத்தி சந்தியில இதே மாதிரி ஆவோட தான் சேர்ந்தது. எது சேர்ந்தது? ஏ
ஏ ஐயோ இல்ல ஓ அவ்வோ அப்படி சேர்ந்தது. இது வரைக்கும் ம். ஆவோட சேர்ந்தது முடிஞ்சு போயிடுது. இது விருத்தி சந்தி வரைக்கும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஒன்னும் டவுட் இல்லையே? அடி அடி சரி. அடுத்தது யனு சந்தி. இதுதான் முக்கியமானது. ஏன் ஏன் அப்படி சொன்னேன்றதுக்கு இங்கதான் ஆன்சர் இருக்கு. யன் சந்தி, யனு சந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் நம்ம ஆவோட சேர்ந்து தானே பார்த்தோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணு ஈயோ இல்ல தீர்க்கமான ஈயோ அதோட ஒரு சமானம் இல்லாத அசமான ஸ்வரத்தோட சேரப்போகுது. அசமான ஸ்வரத்தோட சேரப்போகுது. அப்படி சேர்ந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஈயோ இந்த ஈயோ இது ரெண்டுத்துக்கு பதிலா, அதாவது இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதானே வரும், அதுக்கு பதிலா என்ன ஆறுதுன்னா ஈன்னு ஆறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஆச்சு. பூர்வ பதத்தினுடைய அந்திம வர்ணமும் உத்தர பதத்தினுடைய ஆதி பதமும் ஆதி வர்ணமும் சேர்ந்து ஒரு ரிசல்டண்டா சேர்ந்து கொடுக்குது. பட் இந்த இடத்துலதான் யனு சந்தி தான் என்ன பண்ண போறது அப்படின்னா, இந்த ஈயோ இல்ல ஈயோ இருக்குமோ அதுக்கு இதுவா உத்தர பதத்துல வந்து முதல் வர்ணமானது ஆதி வர்ணமானது இந்த ஈ இல்லாத வேற ஏதாவது ஒரு வர்ணமா இருக்கணும், அதாவது ஒரு ஸ்வரமா இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் ஸ்வரசந்தின்ற கேட்டகரிக்குள்ள வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஈயோ இல்ல டியோ என்னவாயிடும்னா ஈன்னு மாறிடும். எக்ஸாம்பிள் அடியன் கொடுக்குறேன். இது கிளியரா இருக்குல்ல? இது அதே மாதிரி இப்போ ஈயோட சேர்ந்துருக்கு. அடுத்தது ஊவோட, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரைட்டா. அடுத்தது ஊவோட சேர போகுது. அதாவது ஊவோ இல்ல ஊவோ பிளஸ் ஒரு அசமான ஸ்வரம். அப்படி சேர்ற பட்சத்துல இது என்னவா ஆயிடுறதுன்னா யுவா ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் வர இடம் ஒரே மாதிரி இடம். அதுக்காகதான் இது இந்த லெட்டர் எடுத்துக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம அந்த பிரயத்னாக நான் சொல்லுவேன். அந்த சப்தங்கள்லாம் எங்க இருந்து வருது, பாஹ்யந்த பிரயத்னம். இதெல்லாம் எங்க இருந்து வர்றதுன்னு ஒரு அடி வயிற்றுல இருந்து எடுக்கும் பொழுது எங்க டச் பண்ணிட்டு வர்றது, கண்டத்துல எங்க டச் பண்ணும், அதெல்லாம் சூத்திரங்கள் இருக்கு. பட் நம்ம அதுக்கெல்லாம் போகல. இது ஏன் இவ்வா மாறுறதுன்றதுக்கு அடியேன்னு சொல்றேன். இந்த ஊவர ஸ்தானமும் இவ்வர ஸ்தானம் ஒரே இடமா இருக்கிறதுனால அப்படி. ஏன்னா எங்கெந்தோ புடிச்சுட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம், அதுக்காக அடியேன்னு சொல்றேன். அடுத்தது ரூபோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அசமான ஸ்வரம் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல இது இர்ரா மாறுறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது இர்ரா மாறுறது. இப்ப எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஈ, அதாவது இதை ஈன்னு சொல்லணும், இது ஈன்னு சொல்லணும். நம்ம அந்த உயர்நலம் உடையவன் யவனவன் அந்த யா தான் இந்த ஈ ரைட்டா. யவனவன் சொல்றது யவனவன் சொல்றது இல்ல, யவனவன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுதான் இது. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இது ஈ, இது அதுக்காக அந்த யவனவன் சொல்றது அந்த இது எடுத்துட்டேன்னா கரெக்டா வரும். அதுக்காக அடியேன்னு சொன்ன வந்தது பிரதி பிளஸ் ஏகம். பிரதி பிளஸ் ஏகம், அதாவது அவ்வளவுதான். இது அடியன் போட்டு காமிச்சுடுறேன். ஒன்னே ஒன்று மட்டும், இத்து பிளஸ் ஏகம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் சேர்த்து பார்த்துருக்கோம், அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இந்த இடத்துல பாருங்க, இத்து பிளஸ் ஈ தான் தீன்னு கொண்டு வந்திருக்கு இல்லையா. சோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஈ இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு அசமான ஸ்வரமா இருக்கு, ஈ இல்லாம வேற ஏதோ ஒரு ஸ்வரமா இருக்கு. ஓகே, இது வந்து வரும். அப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்கு பதிலா என்ன எழுதுறேன், எக்னு எழுதுறேன். அந்த ஏக்கம் அப்படியே தான் இருக்கும், அது ஒண்ணுமே ஆறது இல்லை, அதுக்காக தான் எழுதுறது. கிளியரா இருக்கா? அது ரெண்டும் சேர்ந்து ஆச்சு. பட் இந்த இடத்துல இந்த ஏக்கம் ஏக்கமா தான் இருக்கு. இப்போ இத்து இ பிளஸ் ஏ பிகம்ஸ் ஏ பிரத்யேகம். கிளியரா இருக்கா இந்த இடம்? அடுத்தது இல்லையா, ஊ வந்து இவ்வாறுது மனு பிளஸ் அந்தரம் ரைட்டா. இப்ப இடத்துல ஊ இருக்கு, அப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஊ என்னவாயிடுறது, இன்னு பிளஸ் இவ்வா மாறிடும் இல்லையா. ஊ பிகம்ஸ் இவ் பிளஸ் அந்தரம். இது அப்படியேதான் இருக்கு. சோ இவ் பிளஸ் ஆ மன்வந்தரம். கிளியரா இருக்கா? அடுத்தது பித்ரு பிளஸ் இச்சா.
பித்ரு பிளஸ் இச்சா. இதை எழுதிடுறேன். இத்து பிளஸ் பிளஸ் இச்சா. இந்த ருக்கு பத்தில இர்ரா இருக்கு இல்லையா? பி இத்து பிளஸ் இர்ரா இருக்கு பிளஸ் இச்சா. இப்போ என்ன ஆகுது? இத்து அப்படியே அதாவது இத்து பிளஸ் இரு பிளஸ் இ ரி. ரைட்டா? நான் சொல்றேன். இது சேரும் பொழுது இத்து பிளஸ் ரி 3. ரைட்டா? இத்து பிளஸ் ரி 3. பித்ரிச்சா. பித்ரிச்சா. அந்த தெரியும் ஒரு ரிச்சா ரிச்சான்னு வருது. சோ அப்ப இரு இருந்திருக்கு, ஒரு இருந்திருக்கு. நான் இதை இப்படி பேக்ல அடிச்சு பார்த்துக்கோங்க. பித்ரிச்சா அப்படின்னு இருந்ததுன்னா சோ இந்த இடத்துல பித்ரு பிளஸ் இச்சா தான் பித்ரிச்சா. சோ இதை போட்டுட்டு நம்ம இதை பிரிச்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா கரெக்டா இருந்துச்சு. கிளியரா இருக்கா? அடி. சோ கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன். நம்ம இப்ப ஸ்லோகா பார்த்தா உங்களுக்கு ஐடியா அடி. யாந்தவாந்த சந்தி. அடுத்தது யாந்தவாந்த சந்தி. இது இருக்கு ஆனா நிறைய இல்ல, கொஞ்சம் நம்ம இதுல ஸ்லோகங்கள்ல அதுவும் நிமிஷத்துல இருக்கு. யாந்தவாந்த சந்தி இது என்ன ஆறுது அப்படின்னா இதே மாதிரிதான். இப்போ எப்படி நம்ம யனு சந்திக்கு பூர்வ பதம் மட்டும் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் இதுக்கும் சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா ஏ பிகம்ஸ் இது ஜாயின் வித் எனி ஸ்வரா. ஏன் ஜாயின் வித் எனி ஸ்வரான்னு சொன்னான்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இது ஜாயின் வித் எனி ஸ்வரா. இட் மேபி ஏவா கூட இருக்கலாம், ஏ பிளஸ் ஏவா கூட இருக்கலாம். ஏன் அப்படி போட்டா ஏதாவது ஐடியா? ஏன்னா ஸ்வரசந்தியில நம்ம பார்த்தது வெறும் 4 தான் பார்த்திருப்போம். அவ்வளவுதான் அடி. ஸ்வரசந்தியில ஆ இ உ ரு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏவோட பார்க்கவே இல்லை. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கா, யனு சந்திக்கு அசமான ஸ்வரான்னு போட்டது காரணம் அதுதான். எந்த இடத்துல அசமான ஸ்வரம்லாம் எதுவுமே போடாதது காரணம் இந்த ஸ்வரசந்தியோட கேட்டகரிக்குள்ள வரவே வராது. அதனால கிளியரா இருக்காது. ஸ்வரசந்தி இல்ல, சாரி அடியன் மிக்ஸ் பண்ணிட்டேன். சவர்ண சந்தி. அதான் புரிஞ்சுது அடியன், புரிஞ்சுது. ஸ்வரசந்தியில சவர்ண சந்தி சொல்றேன். அடி அடி அதான் சொல்ல வந்தேன் நீங்க. ஆமா ஆமா அடி, அதுதான் சொல்ல வந்தேன். ஆனா மொத்தம் புரிஞ்சுது. அது நமக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் சந்தி அதுவா இருக்கிறதுனால அதான். அதே மாதிரி பார்த்தா ஏவோட என்ன வேணாலும் இருக்கலாம். ஸ்வராவா இருக்கணும். இட் மேபி எனி ஸ்வரா ஏவா கூட இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன ஆயிடும்னா ஏ பிகம்ஸ் ஐ ஆயிடும். அது ஆ இ இந்த ஐ ஆயிடும். நான் உனது பேன்னு அதே மாதிரி எழுதிடுறேன். ஓகே. அதே மாதிரி ஐ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா ஆய் ஆகும். ஆய் ஐ பிகம்ஸ் ஆய். ஆய். அடுத்தது ஓ பிகம்ஸ் அவ். அவ் பிகம்ஸ் ஆவ். அவ்வளவுதான் அடியே. சோ இந்த இடம் அக்ஷரம் மட்டும்தான் மாறுறது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஹரே பிளஸ் இது என்னன்னா இன்னொன்னு இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான். அதான் அடியன் சொல்ல வந்ததுதான். இப்போ ஹரையேன்னு ஒரு சப்தம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஹரி ஹரி ஹரையா ஹரிம் ஹரி ஹரி. சதுர்த்தி சொல்லுங்க. ஹரையே ஹரிப்யம் ஹரிப்யா. இந்த ஹரையே எப்படி வந்தது அப்படின்றத அவ எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கா. இந்த ஹரையேன்றது எப்படி வந்தது அப்படின்னா சூத்திரங்கள்லாம் வர்றது இல்லன்னு ஒத்துக்கிறேன் நான் கண்டிப்பா. பட் இந்த ஹரையேன்றது எப்படி வந்ததுன்னா ஹரே பிளஸ் இந்த ஏ இருக்கு பார்த்தீங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஏ என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஏ இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். இதை நீங்க குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடையாது. பட் அவா இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறதுதான் இப்படி காமிச்சிருக்கா. நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதாவது நான் இது இருக்கிறத சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சம்பிரதாயத்துல இருக்கிற எக்ஸாம்பிள காமிக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பி ஆயிடும். ஹரே பிளஸ் ஐ இருக்கா? இப்போ இந்த ரே அப்படியேதான் இருக்கு. இல்ல அது இரு பிளஸ் ஏ தானே மாறி. ஒரே நிமிஷம். ஹரே பிளஸ் ஏ
இப்போ ரே பிளஸ் ஏ. இப்போ இந்த ரே எப்படி நான் எழுதுவேன்? பிளஸ் ஏன்னு எழுதிடுவேன். ஏ பிளஸ் ஏன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த எந்த அப்படியே எழுதிட்டு ஏக்கு பதிலாக என்ன ஆயிடுறது? ஐ ஆயிடுது. ரைட்டா? இப்போ இரு பிளஸ் பிளஸ் ஏ ஏ ஹரையே. ஹரையேன்ற சப்தம் எப்படி வந்ததுன்னு அவ காமிக்கிறா. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, 100% தேவையில்லை. அதே மாதிரிதான் நாயகன்ற சப்தம், அதையும் அப்படிதான் பிரிச்சு காமிச்சிருக்கா. நாயகாக அதாவது நம்மள லீட் பண்றவன். நீ நயத்தின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பிரத்தியம் சேர்ந்து இது ஒரு நாமபதமா மாறிடுறது. நீன்றது நயத்தினா ஒரு பிரியாதான், நீன்றது காத்துதான். நீன்னா ஐஷன் போறவன் அர்த்தம் இல்லையா, நம்மள லீட் பண்றவன் அர்த்தம். அவன் தான் நாயகா. ஆத்துக்காரா இருந்ததுன்னா நாயகான்னு சொல்லலாம். நாயக சத்தம் நாயகாவும். இதே நம்ம ராஜாவை நாயகான்னு சொல்லலாம், எம்பெருமான நாயகான்னு சொல்லலாம். நம்ம லீட் பண்ணி ஐஷன் போறாங்கன்னா. அதனால அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நீ எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நை அப்படின்ற பதத்தோட அக்கஹான்னு சேர்ந்து, அக்கஹான்றது சேர்ந்து, இது அக்கஹான்ற ஒரு பிரத்தியம் தான் ஆக்சுவலா பார்த்தேன்னா. இது வந்து கப்பிரத்தியம் சுப்பா, இது அக்கான்ற பிரத்தியம் தான் சேருது. அது அடியே நான் சொல்றேன். சோ நை பிளஸ் அக்கஹா அப்படி சேரும் பொழுது இந்த இடத்துல ஐ இருக்கா, சோ ஐ ஆயிடும். ஓகேவா? நாயகன் சும்மா அப்படியே காமிச்சு மட்டும் போறேன், இது நமக்கு அவசியம் இல்லைன்றது. அடுத்தது பாவகன்னு இருக்கு, பவித்திரமாக்குறதுன்னு சொல்லிட்டு. பாவகக இல்லையா, தீர்த்தம்லாம் பாவகன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மள பவித்திரம் பண்றது. அக்னி பாவகன்னு சொல்லுவா. அக்னி எல்லாம் பாவகம், நம்மள புனிதப்படுத்துறது இல்லையா. அதனால இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னா, அதே மாதிரிதான் அங்க நையன் போட்டோம்ல, வெரி போட்டு பாவகன் அவு இருக்கு, அவு பிகம்ஸ் ஆவாம் ஆயிடுது. சோ பாவகக. கிளியரா இருக்கா இது? சோ இதுதான் நான் அடியன் வந்து உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். முதல்ல எடுத்துட்டு ஞாச விம்சதி எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை யாருக்குக்காக சொன்னேன், ஞாச விம்சதியில கடைசியில 15th ஸ்லோகா, 15th ஸ்லோகா அதெல்லாம் உள்ள பதம் அப்படியே சேர்த்து போட்டிருப்பா. நம்ம அதை கடைசியா வச்சுக்கலாம். அதாவது மூணாவது லைன்ல துஸ்ஸாதே சோத்ய மௌவா வச்சி துப்ப ஷமிதவுன்னு இருக்கணும். ஆக்சுவலா ஷமிதவ் அந்நிய சம்மேளனேவா. ஓகே, இந்த இடத்துல நமக்கு தேவைன்றது வச்சி துப்ப ஷமிதவ். ஷமிதவ் மட்டும் எடுத்துக்கலாம், ரொம்ப எழுத வேண்டாம், இடம் இல்ல. ஷமிதவ் பிளஸ் அந்நிய சம்மேளனேவா, அந்த அந்நிய மட்டும் நமக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல அவு இருக்கா, இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட், நம்ம குத்து வந்துரும் இல்லையா. அப்ப இத்து பிளஸ் அவு இருக்கு இந்த இடத்துல. இன்ஸ்டெட் ஆஃப் அவுக்கு பதிலா என்ன எழுதுவேன்? ஆவ் எழுதுவேலா. இப்போ இத்து பிளஸ் தா, இப்பு பிளஸ் வ, அதான் இங்க ஷமிதா வன்ய. கரெக்டா? ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இல்ல இதுக்கு, அதனாலதான் அடியே இதை காமிச்சு விட்டேன். ஏன்னா அந்த நாயக்காக பாவக்காக எல்லாம் சிரிப்பட்டு வராது. ஏன்னா அது பதத்துக்குள்ளே எப்படி பிரிஞ்சிருக்குன்றது. நமக்கு இப்ப சந்தி பார்த்துட்டு இருக்கிறது எந்த சந்தர்ப்பம்? 2 பதம் சேர்ற இடம், இதுதான் நமக்கு செட் ஆகும். ஷமிதவ் பிளஸ் அந்நிய ஷமிதா வன்ய சம்மேளனம். கிளியரா இருக்கா இந்த இடம்? அடுத்தது இப்ப நீங்க கேட்டது ஜஸ்ட் வர்றது சொல்லிட்டு, இது 6th கேட்டகரி, பூர்வ ரூப சந்தி. பூர்வ ரூப சந்தி இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸப்ஷன் கேஸ் ஆஃப் யாந்தமந்த சந்தி. ஏன்னு சொல்றேன், இப்போ ஏவோட ஏ, அதாவது பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்து ஏவா இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஒரு ஸ்வரமா இருக்கணும். ரைட்டா? அப்படி இருந்ததுன்னா
இந்த ஆக்கு பதிலா நம்ம ஒரு எஸ்ன்னு போடுவோம், அதாவது அவகிரகத்தை போடுவோம். அதே மாதிரிதான் ஓ, அது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓ ஃபாலோஸ் ஒரு அகாரம் இருந்தது அப்படின்னா இதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பதிலா நீ என்ன போடுவே, அவகிரகத்தை போடுவேன். இது பார்த்தா பூர்வ ரூப அது யாந்தவாந்த சந்தி மாதிரியே இருக்கும். ஏவா இருக்கணும், ஓ இருக்கணும். ஆனா ஃபாலோ பண்ணிட்டு எனி ஸ்வரான்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து யாந்தவாந்த சந்தி கேட்டகரிக்குள்ள வருமே அப்படின்னு தோணும். ஆனா இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் ஆஃப் யாந்தவாந்த சந்தி. சோ என்ன ஆயிடும், இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். அத மீறி இது ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் எக்ஸப்ஷன் கேஸ் தான். அத மீறி இது ஆக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க கேட்டேலும் அந்தே அப்படின்னு இருக்கு ஒரு பதம். எங்க பார்த்தாலும் நம்ம கண்ணில் படுவது அது இருந்துச்சுன்னா எடுங்க நீங்க கண்ணில். ஸ்லோகம் அந்தே அப்படி இருக்குன்னா இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஏ இருக்கு, இத்து பிளஸ் ஏவா. நம்ம கேட்டகரி படி இந்த இடத்துல ஆ இருக்கு, அசமான ஸ்வரம் இருக்கு, சாரி இது எட வேணாலும் இருக்கலாம். அப்ப ஆ இருக்கு. அப்ப பட்சத்துல ஏ ஃபாலோஸ் ஆ இருந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம், அவகிரகத்தை போடுவோம். அப்ப எப்படி எழுதுவோம், அப்படின்னு. ரைட்டா? இதுதான் இது கிளியரா இருக்காது? அவ்வளவுதான். நம்ம நிறைய பாக்குறது தான் இது இல்லையா? ஓகே, சோ இவ்வளவுதான் ஸ்வரசந்தியில நம்ம பார்க்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க ஸ்வயாபி தேவநாயக பஞ்சகத்துல 16th ஸ்லோகம். இது ஆக்சுவலி எங்கேயோ கை வச்சிருந்தேன், அதை சும்மா ஓபன் பண்ணோனே அப்படியே. சூப்பர் சூப்பர். அது இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஸ்வயாபி இருக்கா, அந்த இடத்துல யாதா இருக்கும், அதாவது ஆதா இருக்கு. இது எதுக்காக அப்படி காமிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, யா இப்படின்னு போட்டுட்டா அந்த இடத்துல யா இருக்குன்னு இண்டிகேஷன் சொல்லணும் அவளுக்கு. இது வந்து பூர்வ ரூப சந்தின்ற கேட்டகரிக்குள்ள வரவே வராது. ஆனா பிரிண்ட் அடிக்கிறவாளும் கவிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அவ சொல்ல வந்த விஷயம் மாறிட போறதேன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு அபகிரகத்தை போட்டு இங்க என்ன காமிக்கிறா, இந்த இடத்துல ஆ இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு கேக்குறா. ஆனா ஆ ஃபாலோஸ் ஆ வந்ததுன்னா இது வந்து பூர்வ ரூப சந்தி கிடையாது. இந்த இடத்துல ஆ இருக்கு, இது வந்து நார்மலா இப்ப சஸ்வர சந்தி அந்த மாதிரி இல்ல, சவர்ண தீர்க்க சந்தி தான். ஆனா இந்த இடத்துல அவ வந்து இண்டிகேஷன் காமிக்கிறான், இந்த இடத்துல ஆண் இருக்கு படி. சில இடங்கள்ல 2 இருக்கும், அப்ப தீர்க்கமா ஆ இருக்குன்றத படிங்கோ அப்படின்னு நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குறான் அந்த இடத்துல. அதுதானே தவிர இது பூர்வ ரூப சந்தி இல்ல. எந்த இடத்துல வந்து ஏ ஃபாலோஸோ இல்ல ஓ ஃபாலோஸ் இருந்தா மட்டும்தான், இருந்தா ஆ இருந்தா மட்டும், அதுவும் ஆ மட்டும் தான், வேற எந்த ஸ்வராவும் கிடையாது, வெறும் ஆ இருந்தா மட்டும்தான் இது பூர்வ ரூப சந்தின்ற கேட்டகரி. கிளியரா இருக்கா இந்த இடம்? சோ நிறைய இடத்துல ஆ வரும், ஆனா அது கேட்டகரிக்குள்ள வராது. இது சும்மா இண்டிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இது வரைக்கும் முடிஞ்சது ஸ்வரசந்தி. கிளியர்? நம்ம ஒரு ஸ்லோகா எடுத்துட்டு நம்ம அதுல பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிடும் எல்லாத்துக்குமே. அடுத்தது வியஞ்சன சந்திக்குள்ள போயிடலாம். அது கொஞ்சம் பெருசுதான், பட் ஆனா முடிச்சுடலாம். இப்போ இதுலயே நம்ம ரொம்ப பார்க்க போறது இல்லை. முக்கியமா என்னென்ன வேணுமோ அது மட்டும் தான் பார்த்துட்டு போறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டுத்வ சந்தின்னு சொல்லுவா. ஸ்டு இத்து வ, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு, அடியன் சொல்றேன். ஸ்டுத்வ ஸ்டுத்வ, இந்த ஈஷ இப்படியும் எழுதலாம், இல்ல எனக்கு வரலன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஸ்டுத்வ சந்தி. ஸ்டுத்வ சந்தி இதுக்கு இதோட ரூல் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல வந்து இதுலயே வந்து ஒரு 2 கேட்டகரி இருக்கு. இதுலயே 2 கேட்டகரி இருக்கு. நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டா, பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்து கண்டிப்பா ஒரு ஸ்வராவா தான் இருக்கணும். சாரி, வியஞ்சனமா இருக்கணும். வியஞ்சன சிந்தனை பார்த்துட்டு இருக்கோம், வியஞ்சனமா இருக்கணும். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணு இந்த சகாரமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சவர்க்கமா இருக்கும். சவர்க்கத்துல எது வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சகாரா ஃபாலோஸ் இஷோ இல்ல சவர்க்கமோ அப்படின்னு இருந்ததுன்னா ரிசல்டன்ட் என்ன வருது, இஷ்ன்னு மாறிடும். அது எப்படி நான் காமிக்கிறேன், எது மாறுறதுன்றதும் காமிக்கிறேன். இதுதான் மாறும். ரைட்டா? இந்த சகாரா பிகம்ஸ் இஷ். எக்ஸாம்பிள் சிசு ஷேதேன்னு வச்சுக்கலாம். அதான் எழுதி வச்சிருக்கேன், நிறைய இருக்கு நமக்கு தேசிகனுடைய இது. சிசு சிசுஸ்ன்னு இருக்கும். இந்த சிசுக்கு தான் ஆக்சுவலா நம்ம விசர்க சந்தி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
சிசுகு தான் பதம் ஆக்சுவலா. நம்ம அது போயிட்டு போகலாம், அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். சிசுகு தான் அடியேன். இப்போ சிசுகு பிளஸ் ஷேதேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசர்க சந்தியோட கேட்டகரி பார்க்கும்போது சகார சந்தி ஃபர்ஸ்ட் அது என்ன எடுத்து சொன்னா, விசர்கா ஃபாலோஸ் இது தட் இஸ் சகார சந்தி வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸ் ஈச் வர்காவோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், அப்புறம் வந்து ஷ ஷ ச ஷ ஷ ச பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த ஷ இருக்கா இப்போ? அப்ப என்ன ஆயிடுறது, விசர்கா பிகம் சகாரா. சோ இதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் ஆறது விசர்க சந்தி தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அது ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் ஆறது இந்த பதத்துக்கு அடியன்னு சொல்லிட்டு இருக்க பதத்துக்கு. சிசுஸ்லாம் டைரக்டா எழுத புரியாது. சிசுகு ஷேத்தே குழந்தை தூங்குகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிசுகுன்றது எப்படி விசர்கா பிகம் சகாரம் ஆயிடுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் அடியன்னு எழுதுறேன். இப்ப இதுல இருந்து நமக்கு தேவை, ஏன்னா இங்க சகாரம் இருந்தாதான் உங்களால வெஞ்சன சந்தியே பண்ண முடியும். விசர்கா இருந்தா விசர்க சந்தி கேட்டகரிக்குள்ள போயிட்டு அடுத்த ஸ்டெப்பான வெஞ்சன சந்தியில கொண்டு வந்து கொடுத்து மேக்ஸ் மாதிரி தான், அது அப்படியே மேக்ஸ் மாதிரி தான். இப்போ ஷேத்தேன்னு இருக்கு. இது புரிஞ்சுதா ஏன் அடியன் இது சொன்னேன்னு சொல்லிட்டு? சிசுஸ் ரைட்டா? இப்போ சகாரம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட படி என்ன, சகாரா மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். சகாரம் மட்டும்தான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன இருக்கணும், ஷகாரம் இருக்கலாம், இல்லைன்னா சபர்கம் இருக்கலாம். இங்க என்ன இருக்கு, ஷகாரம் இருக்கு. ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சகாரா பிகம் ஷகாரமா மாறிடும். இதான ரிசல்ட் பார்த்தோம். சோ எப்படி எழுதுவேன், சிசுஷேதேன்னு எழுதுவேன். அந்த சேர்த்து எழுதிடும், அவ்வளவுதான். இப்போ சந்தியில தனித்தனியா இருக்கிறது சேர்க்கறதுக்கு தான் நம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எழுதும்போது சேர்த்து எழுதுவோம். புரியுதா? இது கிளாரிட்டி இருக்கா? அடுத்தது பி, அதாவது தவர்கா இருக்கலாம். தவர்கத்துல எது வேணாலும் இருக்கலாம். அது கூட அப்ப பார்த்த மாதிரியே தான் ஷகாரம் ஆர் சவர்கா. ரைட்டா? அதாவது இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சகாரம் இருந்ததுதான் சகாரம் பார்த்தோம். இப்ப என்ன இன்னொன்னு, சகாரம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தவர்கமா இருக்கலாம்ன்றது இன்னொரு கேட்டகரி. அப்ப என்ன ஆயிடுறது, ரிசல்டன்ட் சவர்காவை எடுத்துக்கிறது. இங்க என்ன போட்டுருக்கோமோ அதை எடுத்துக்கிறது. சவர்கத்துல இருக்கிறது வர்றது, அது என்ன வர்றதுன்றது அடியன் சொல்றேன். சவர்க்கம் வர்றது இப்போ பகவத் பிளஸ் சக்தி. ரைட்டா? பகவத் பிளஸ் சக்தி அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு பாருங்க, பகவத்னு தவர்க்கம் இருக்கா, தவர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு என்ன இருக்கு, சகாரம் இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் என்னவா வரணும், சவர்க்கமா வரணும். இது ஃபர்ஸ்ட் சகாரம் இருக்கிறதுனால இந்த சகாரத்தை எடுத்து பகவத் ரைட்டா சக்தின்னு இருக்கு. கிளியரா இருக்கா இது? இதுல இன்னொரு சந்தியும் அப்ளிகபிள் ஆறுது, அது பின்னாடி வரும்போது சொல்றேன். சக்ர சந்தின்னு ஒரு சந்தி, இதுல இன்னொரு அடுத்த ஸ்டெப் வராது. அதுக்கு இதுவா இருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கிறது, அது அடியன் வரும்போது சொல்றேன். இது கிளாரிட்டி இருக்கா இது? ஓகே. அதாவது இது என்ன வருதுன்னா, இந்த சகாரம் பிகம்ஸ் சான்னு மாறிடும், சக்தின்னு மாறிடும். அது சத்வ சந்தின்னு ஒரு கேட்டகரியில வரும். இது ஞாபகம் வச்சுக்கலாம். இது அடியே பின்னாடி வரும்போது திருப்பி சொல்றேன், நம்ம திருப்பி வரலாம். இது கிளியரா இருக்கா? அடுத்து ஜஸ்வ சந்தி, இது ரொம்ப முக்கியமான சந்தி. நான் வேண்டாத சந்திலாம் விட்டுட்டேன், அதாவது ரொம்ப பிரயோகத்தை இல்லாதெல்லாம் விட்டாச்சு. இன்னும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சுத்துவ மாதிரி இன்னொன்னு இருக்கு, நம்ம அது பார்க்கல, வேண்டாது, அது ரொம்ப இல்லைன்றதுனால அது போய். அடுத்தது ஜஸ்வ சந்தி. ஜஸ்வ சந்தினா என்ன அப்படின்னா, இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும், அதாவது எண்ட்ல ஈச் வர்காஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது தேர்ட் லெட்டரோட இது இந்த சைடு அது என்ன மாதிரி இருக்கலாம், ஸ்வராவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னாவே போலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈச் வர்காஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்வரா இருக்கும். இந்த சைடு நமக்கு என்ன வேணாலும் இருக்கு. வியஞ்சன சந்தியில இந்த சைடு வியஞ்சனத்தோட முடியும். இது எந்த வியஞ்சனத்தோட முடியணும் அப்படின்னா, ஈச் வர்காஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்
becomes third letter. Sorry, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த ஸ்ருத்வான் எப்படி வந்ததுன்ற பேரை சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஸ்ருத்வான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த சைடு இஷா இருக்கலாம், இல்ல இந்த சைடு சகாரமா இருக்கலாம்னு பார்த்தோம்னா, அப்போ ரிசல்டன்டா என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு இஷா வந்தது. ரிசல்டன்டா வந்தது என்ன வந்தது? இஷா வந்தது ஃபர்ஸ்ட்க்கு. செகண்டுக்கு என்ன வந்தது? சவர்கமா வந்தது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் ஸ்ருத்வ சந்தின்னு வச்சிருக்கா பேரு. ரிசல்டன்ட் ஆன்சர் சரியா? அது சொல்ல வந்தது. இப்போ ஜஸ்வ சந்தியில ஃபர்ஸ்ட் ஈச் வர்காவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த சைடுல ஸ்வராவா இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம்ஸ் தேர்ட் லெட்டரா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கு பிளஸ் ஈஷா நம்ம ஹைகிரீவர் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லுவோம்? இக்கு பிகம்ஸ் இக்கு பிளஸ் இ, அது ரெண்டும் என்ன ஆயிடுது? வாகீஷா. வாகீஷா, வாக்குக்கெல்லாம் ஈஷனா இருக்கிறவர் ஹைகிரீவர். இது கிளியரா இருக்கா? சோ ஜஸ்வசந்தி நிறைய பிரயோகத்துல இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பிகம் தேர்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர், அவ்வளவுதான். ரைட்டா? ஒரு வர்ணத்தோடய ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர் மாறிடும். நாட் ஈவன் கவர்கத்துக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அடுத்தது இன்னொரு கேட்டகரி, இந்த ஸ்வரா இருந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல ஈச் வர்கானுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபாலோ பண்ணிட்டு ஈச் வர்காஸ் 3, 4, 5, ஈச் வர்காஸ் 3, 4, 5 யா ரா லா வா ஹா, இதுல எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்ததுனாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கு பிளஸ் யவஹாரஹா. யவஹாரஹா இது எப்படி ஆறுது? வா இக்குன்னு ஆயிடும். ஏன்னா இது கேட்டகரிக்குள்ள வரலான்னு போட்டுருக்குல, யாரா ல வ இருக்கு. அதனால இது இந்த கேட்டகரிக்குள்ள போயிட்டு வாகு யவஹாரஹன். கிளியரா இருக்காது? இது இது வந்து திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரோட அந்த சைடு ஓகே 3, 4, 5 ஆர் ஏரால சேரும்போது திருப்பி வந்து அது வந்து 1 become 2, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் become third letter, அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? அடுத்து இதுதான் அடியன் சொல்ல வந்தது தேர்ட் கேட்டகரி சத்வ சந்தி. இப்ப நம்ம இடத்துல சக்திகின்னு பார்த்தோம் இல்லையா? அது இந்த ஸ்டெப்னால அது அங்க மாறுது. அடியன் சொல்றேன் சத்வ சந்தி. அது என்ன சத்வ சந்தி அப்படின்னு கேட்டா, இந்த சைடு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வியஞ்சனமா இருக்கணும். அதாவது ஈச் வர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் வியஞ்சனம் அப்படி இக்கா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இக்கு இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அதேதான் இல்லையா? ஈச் இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட சேர்றது தான் இப்ப இதுக்கு முன்னாடி. ஓகே, ஆமா ஆமா, எஸ். ஜஸ்ட் சந்திக்கு அதான் பாத்து, ஜஸ்ட் சந்திக்கு அது பாக்கலாம். சத்வ சந்திக்கும் அதேதான். ஆனா ஃபாலோ பண்ணிட்டு இஷா மட்டும் இருக்கும். வெறும் இஷு தான், வேற வெறும் இஷா மட்டும். ஏன்னா இந்த இடத்துல இஷ் நம்ம பாக்கல. இங்க வந்து 3, 4, 5 யாரால வாஹா தான் பார்த்தோம். ரைட்டா? இந்த இடத்துல இஷ் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ரெண்டு மாற போகுது. அதாவது இது மாறல இந்த வாட்டி. போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர் பார்த்தது ஜஸ்ட் சந்தி இல்லையா? இப்போ என்ன போறதுன்னா இந்த இடம் மாற போகுது. அதுக்காக தான் அடியன் சண்டை வந்தது. அதாவது வாக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வாக்கு பிளஸ் ஷரஹ அப்படி இருந்ததுன்னா இந்த வாக்கு அப்படியேதான் இருக்கும். இந்த இடத்துல தேர்ட் லெட்டர் எல்லாம் மாறல. ஏன்னா நம்ம அந்த ரூல் படி எதுவுமே இல்லையே, ஸ்வராவும் இல்ல, 3, 4, 5 இல்ல, யாராலவா இல்ல, இங்க இருக்கிறது ரைட்டா? அப்படி இருந்ததுன்னா இந்த இஷ் பிகம்ஸ் இச்சா மாறிடும். இச் பிளஸ் அரஹான் இருக்கும். ரைட்டா? இந்த ஷாவை நான் பிரிச்சு எழுதுறேன். இஷ் பிளஸ் ஆனு, இந்த இஷ் பிகம்ஸ் சாவா மாறிடும், இச்சா மாறிடும். ரைட்டா? இப்போ வாக்கு இந்த இச் இருக்கா, இப்ப நான் சேர்த்து எழுத போறேன். அவ்வளவுதான். வாக்சரா வாக் இச்சு பிளஸ் ஆ சரா, அவ்வளவுதான். இந்த இஷ்ஷுக்கு பதிலா இச்சு போடுறேன், அவ்வளவுதான். இந்த ஆ அப்படியே இருக்கு. இச்சு, இந்த இஷு பிளஸ் ஆ அரஹா அப்படியே இருக்கு. இந்த இஷ்ஷுக்கு பதிலா இச்சு போடுறேன். இது கிளியரா இருக்குல்ல? இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு ஸ்ருத்வ சந்தியில வரும்பொழுது, இங்க பாருங்க, ஸ்ருத்வ சந்தி வரும்பொழுது பகவத் சக்தின்னு இருந்ததா, இங்க சகாரமா மாறி சகாரம் பிகேம்ஸ் இந்த இச்சா எடுத்துக்கும். நம்ம சபர்கவா மாறுறதுன்னு சொன்னேன்னா, இது ஃபர்ஸ்ட் இச்சா இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் இச்சா மாறி இருக்கு. ரைட்டா?
அடுத்து ஃபாலோ ஷா பண்ணிட்டு வந்து தேர்டு ஆ சேவா மாதிரி. ஆ தேர்ட் ச பகவத் சக்தி. அவ்வளவுதான் அடி. அதுதான் இங்க சத்வ சந்தி ஒண்ணு அங்க அப்ளிகபிள் ஆகுதுன்னு அடிய சொல்ல வந்து கிளாரிட்டி இருக்காது. இது சத்வ சந்தியுடைய ஃபர்ஸ்ட் ரூல். இதுலயும் ஃபர்ஸ்ட் ரூல். ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது சத்வ சந்தியோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ஒரு பிரதம அக்ஷரமா இருக்கணும், வர்காவோட பிரதம அக்ஷரமா இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு ஷகாரம் அப்படி இருந்ததுன்னா இந்த இஷ் பிகேம்ஸ் இச். அதனால நமக்கு வச்சுக்கணும். உத்தரபதத்துல இப்பதான் மாறுது. இப்ப நம்ம உத்தரபதத்துல மாத்தி நம்ம பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாறி இருக்கு சத்வ சந்தியோட ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் கேட்டகரி இந்த சைடு இன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது நிறைய பிரயோகத்துல இருக்கு. இன்னு அதாவது இது செகண்ட் கேட்டகரியே இது சத்வ சந்தியோட. பூர்வ பதத்தினுடைய அந்திம வர்ணம் இன்னா இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணு இந்த இச்சாவோ ஃபர்ஸ்ட் சகாரமாவோ இல்ல செகண்ட் சகாரமாவோ இருக்கணும். நீங்க அங்க சொன்னது மூணாவது சான்னு சொன்னீங்க. இந்த சா ரெண்டாவது சா சத்வ சந்தி. அடி அடி இங்க எழுதும் போது தான் ஞாபகம் வந்தது. இங்க என்ன மாறுது? இது இந்த ஃபர்ஸ்ட் சாவோ இல்ல செகண்ட் சாவோ வந்தது அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா, இந்த சிவஷாவை போட்டு இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். அதாவது இந்த இன்ன டினோட் பண்றதுக்கு இந்த இன்ன, ரைட்டா? இந்த இன்ன டினோட் பண்றதுக்கு இந்த புள்ளி, இந்த இச்சோ இல்ல இந்த இச்சோ ரெண்டு எது வேணாலும் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல சகாரத்தை போட்டு இந்த இடத்துல மேல புள்ளி வச்சோம்னா இது ரெண்டு டினோட் பண்ற மாதிரி. இப்ப அடியன் எழுதி காமிக்கிறேன். தான் தான் பிளஸ் ரைட். இப்ப இந்த இன் இருக்கா நமக்கு சத்வ சந்தியோட செகண்ட் ரூல்ல இன் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு இந்த சாவா இருக்கலாம் இல்ல சாவா இருக்கலாம். அப்படி இருந்து இது அது இருக்கு. சோ நம்ம இது ரூல் ஃபாலோ பண்ண முடியும். அப்ப எப்படி எழுதுவே அப்படின்னா இந்த இன்னுக்கு பதிலா, அதாவது இந்த சால மாற போறது இல்ல, இந்த சாக்கு பதிலா எழுதாம நான் இங்க மேல இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இந்த ஷகாரத்தை ஹாஃபா இருக்குல்ல இதை எழுதி இந்த சாவை காமிக்க போறேன். அதாவது எப்படி எழுதுறேன்? இந்த அதாவது இந்த இன்னுக்கு பதிலா நான் இங்க மேல புள்ளி வச்சுருக்கேன். ஓகே, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா கண்டிப்பா ஷகாரம் வரணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இது சாவா நான் ஒண்ணுமே பண்ணல, சாவா தான் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இன்னையும் இந்த இதுக்கு பதிலா எழுதுறேன். இது 102 பாதுகாடுங்க. ஒரே விஷயம். ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மஹீபதினா பௌரான். ஓகே ஓகே. எப்படி எழுதிருக்கா? பௌரான் இப்படி எழுதிருக்கா? இப்படி எழுதிருக்கா? ஒரே விஷயம் பாதுகாப்பு ஒரு நிமிஷம், நான் சான்ஸ்கிரிட் புஸ்தகம் எடுத்துக்கிறேன். சான்ஸ்கிரிட்லயே பாருங்க, அப்பதான் மனசுல போய் பதியும். இல்ல போன்ல அப்படியே இது வச்சிருந்தேன், அதனால அப்படியே ஸ்மிருதி ஆளு சப்தத்தை காணும். அப்படிதான் எழுதியிருக்கா. அதாவது இந்த ஷாக் பதிலா இந்த ஷாக் பௌராம்ஷ அப்படின்னு ரைட்டா? இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கிளியரா இருக்காது? சோ எக்ஸாம்பிள் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருந்தேன். இது கிளியரா இருக்கு இல்லையா? அது அடுத்தது இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதாவது நம்ம இப்ப இன்னு ஃபாலோஸ் இப்போ வந்து சான்னு பார்த்தோம்ல,
அதே மாதிரி டாவோ டாவோ இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இஷ் எழுதி இந்த இடத்துல மேல இப்படி வைப்பா, இந்த சைட்ல வைக்கணும். இது ரொம்ப ரேர் கேஸ் தான், இது எக்ஸாம்பிள் இல்ல. பட் ஆனா ஸ்லோகான் பிளஸ் டீகாபிகி ஸ்லோகான் டீகாபிகின்னு காமிச்சிருக்கா. பட் அது நமக்கு பிரயோகத்துல இல்லைன்றதுனால அது விட்டுலாம். சரியா, அது இருக்குன்னு காமிச்சு விடுறாங்கதான். அடுத்தது நா ஃபாலோஸ் தகாரமும் இல்ல தகாரமும் இருந்ததுன்னா அப்ப எப்படி வரும்னா மேல சா வச்சு இங்க இருக்கும். இது இருக்கு அஸ்மான் பிளஸ் தாரைய, எங்களை காட்டுவின்னு சொல்வாள்ல தாரைய, காட்டுவிக்கிறது. அஸ்மான் எங்களை தாட்டுவி, தாட்டுவிக்கிறது சம்சாரத்தான் தாட்டுவிக்கிறது. சோ இந்த இடத்துல இன்ன இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு தா இருக்கு. ரைட்டா, அப்ப எப்படி எழுதுவேன், மேல இந்த சா வச்சு அ இஸ் மா அப்ப போட்டுட்டு இந்த இன் எழுதுறதுக்கு பதிலா என்ன எழுதணும், இந்த சகாரம் எழுதணும் இல்லையா. சா போட்டு இப்படி இந்த புள்ளி வச்சு தாரைய. ரைட்டா இருக்கா, அஸ்மான் தாரைய, அஸ்மான் தாரைய. அதுல இன்னும் சவுண்ட் கொடுக்கணும், அஸ்மான் தாரைய, அஸ்மாம் தாரைய, அஸ்மாம் தாரைய. இஸ் பாதி போடணும், என்னடா சொல்ல, அஸ்மான் தாரைய. ரைட்டா, இது ஒன்று ஆக்கிக்கும் போது இதுதான் சக்கரசந்தி அடி, இதான் சக்கரசந்தி. சக்கரசந்தி நமக்கு இந்த பிரயோகத்துல இருக்குன்றது நிறையவே வர்றது அடியன் சொல்றேன், அது இதெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான சந்தி, அடுத்தது 4th கேட்டகரி கமுடாகம சந்தி. ஒரே ஒரு இது, இந்த தயாசதகத்துல 108வது ஸ்லோகத்துல வந்து கஸ்யாஸ்மின் தத்தகே அப்படின்னு இருக்கு இல்லையா. அது 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 மாமா வந்து சொல்லும் போது ஏதோ இதுக்கு வந்து சந்தி ஏதோ சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு இது 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 ஆக்சுவலா என்ன ஆகும்? ஒரே நிமிஷம், கஸ்யாஸ்மின் சத்தகே சேர்த்து தனித்தனியா தானே போட்டிருக்கா. ஆமா, அது ஆனா அதுக்கு ஆக்சுவலா எய்தர் பிரிச்சோ இல்ல சேர்த்தோ ஏதோ பண்ணா ஏதோ ஆக்சுவலா ஏதோ ஆகும்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. அது ஆக்சுவலா சத்தகேங்கிற மாதிரி ஏதோ. இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா, கஸ்யாஸ்மின் இந்த இதுல முடிஞ்சிருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஷ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நம்ம பார்த்தோமே கஸ்யாஸ்மின் சத்தகே. ஓகே ஓகே. சோ அந்த அந்த இதுதான் வருது இல்லையா. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்க சோ கஸ்யாஸ்மின் இது சதகே தரி. சோ ரெண்டுத்தையும் சேர்க்கிறதா இருந்தா கஸ்யாஸ்மின் சதகே அப்படின்னா அது ஒண்ணு வரும். ஆமா ஆமா, இதுதான் சக்கரசந்தியோட ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் இல்ல, செகண்ட் பார்த்தோம், பீன்னு பார்த்தோமே, பீன் பார்க்கல, ஃபர்ஸ்ட் தான் சத்துவ ஃபர்ஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்ப ஃபாலோஸ் ஷகாரம் மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. கரெக்ட், அது வராது. ஆமா அது வராது. செகண்ட் ரூல் பார்க்கலாம்னு பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷகாரம் இருக்கு. சகாரம் தானே இருக்கணும், சகாரமா இருக்கணும். இல்ல அது வராது, அதுல எதுவும் கிடையாது. இது வராது. நான் சொல்றேன் என்ன என்ன சொல்லிருப்பாங்க. இது வரும், இது வரும். கரெக்ட், சதகேன் வரும். ஏன்னா சுத்வசந்தியோட ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, சுத்வசந்தியோட செகண்ட் ரூல் தவர்கா. தவர்கா தானே, தன்னகரனா தான் இது. ரைட்டா, தன்னகரனா, அதாவது அடியன் சொல்ல வர்றது தவர்கத்தோட. ஓகே, தவர்கா ஃபாலோஸ், தவர்கா ஃபாலோஸ் சதகேன். ஓகே, இப்படியாச்சா. இது சுத்வசந்தி தான், தவர்கா தான். இப்ப தவர்கா தான் உங்களுக்கு இன்னல முடிஞ்சிருக்கு இல்லையா. சத்யாஸ்மின் இன்ன முடிஞ்சிருக்கு, சதகேன் இருக்கு, ஷால இருக்கு. சோ இந்த இது சுத்வசந்தி. இப்போ நமக்கு படி ரூல் பார்க்கும்போது இந்த இது என்ன ஆயிடும், சவர்காவை எடுத்துக்கும் இல்லையா. அப்ப இங்க இந்த இது பிகம்ஸ் ஷாவா மாறிடும். அதான் கஸ்யாஸ்மின் சதகே சதம்புகதகே அப்படி மாறுது. அதான் இதுதான் சொல்லியிருக்கா மாமா, சத்வசந்தி தான் சொல்லி.
அதாடி நான் இதுல வந்து எல்லா இடத்தையும் போட்டு பார்த்தேன், எனக்கு அது புரியல, அதுக்குதான். அடி இது கமுடாகம் சந்தின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்றேன். இந்த சத்துவ சந்தியோட 2வது ரூல் இருக்கு இல்லையா, இன்னோட சேர்த்து ச இல்ல ச சேரும் போது தாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து சத்துவ சந்தி கடியில ஏன் வருது? சுத்துவ சந்தி கடியில தானே வரணும். அதெல்லாம் சொல்லடா பட்டு புக்ல இருக்காது, நான் அப்படியே எழுதி வச்சிருந்தேன். சரியா? கரெக்ட் தான் நீ கேக்குற. கரெக்ட். ஏன்னா வந்திருக்கிறதுனால சுத்துவ கடியில தானே வரணும், அதே சத்துவ கடியில வந்திருக்குன்னு. கரெக்ட் தான், தெரியலடா பட்டு. சரி ஏன் வச்சான்னு தெரியல, நான் மாமாட்ட வந்து கேட்டு சொல்றேன். சரியா? இல்லைன்னா எங்க மேம் கேட்டு. அடியன் நல்ல கொஸ்டின் தான், ஆனா அதுக்கு ஆன்சர் தெரியலையே அடியனுக்கு. சரி, கமுடாகம சந்தி. இது கமுடாகம சந்தி ரொம்ப ரொம்ப இது கமுடாகம வர்க்கத்துல வர்றது இல்லையா, 5th லெட்டர். அடி பிரதம வர்க்கத்தினுடைய அந்திம வர்ணம் 5th வர்ணம் இல்லையா, பஞ்சம வர்ணம். அதனுடைய கமுடாகமன்னு சொல்லுவா. ஆகமனா வர்றதுன்னு அர்த்தம். ஆகமனா வர்றதுன்னு அர்த்தம். என்ன வரப்போறது அப்படின்னா, அதாவது ஹ்ரஸ்வமான, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஹ்ரஸ்வமான ஒரு நாவோ இல்ல இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்வரா இருந்ததுன்னா இது என்னவா மாற போகுது அப்படின்னா, இங்கு இன்னு இல்ல இன்னா மாற போகுது. ரைட்டா? எக்ஸாம்பிள் வந்து இது நிறைய இருக்கும் நமக்கு. கச்சன்ன அஸ்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்னு இருக்கா, நம்ம ஆக்சுவலா இது 2 வரதுக்கு சான்ஸே இல்லை. அடிங்க கடைசியில எண்ட்ல இது வரவே வராது, இது 2 அவுட். ஆனா அது ரூல் போட்டிருக்கா அப்படியாவா, பட் இதுதான் வரும் இல்லையா, கடைசியில எழுத்து இதுதான் வந்து முடியும். ரைட்டா? அடியன் சொல்றது புரியறதா? இது மட்டும் தான் பாசிபிலிட்டி உண்டு, பாசிபிலிட்டி இதுக்கு மட்டும்தான் உண்டு. சோ இன்னு ஃபாலோஸ் அஸ்தி ஆஸ்வரா இருந்தது அப்படின்னா இது என்ன ஆயிடுது, ஆகமனா வர்றதுன்னு அர்த்தம். இன்னொரு லெட்டர் வந்து சேருது. அப்ப என்ன லெட்டர் வந்து சேருது அப்படின்னு கேட்டா, இந்த இன்னே இன்னொன்னு வந்து சேருது. கச்சன்ன இன்னொன்னு அவ்வளவுதான், கச்சன்னஸ்தி. ரைட்டா? இன்னும் வந்து சேருது, இந்த இன்னோட ஆ சேர்ந்து அஸ்தின்னு மாறிடுது. இன்னொரு இன்னு வந்து சேருது, இந்த இன்ன பிளஸ் இந்த இன்னொரு இன்னு பிளஸ் ஆ சேரும்போது நாவாயிடுது. அதனால நஸ்தின்னு எழுதிருக்கேன், கச்சன் நஸ்தி. இது எப்படி எழுதி காமிப்பா ஸ்லோகங்கள்ல அப்படின்னு கேட்டா இப்படி இருக்கும், கச்சன் நஸ்தி. ரைட்டா? சோ இந்த ஒரு கேஸ் 2 இன்னு ஃபாலோ பண்ண 2 இன்னு வர்றது இன்னொரு சந்தியிலும் வர போறது. அடி எனக்கு காமிக்கிறேன் அடுத்ததான். இது கிளியரா இருக்கா? அதாவது இன்னு ஃபாலோஸ் ஸ்வரா இருந்ததுன்னா அது கண்ணை மூடிட்டு கமுடாகம சந்தின்னு சொல்லிடலாம். அதே அடுத்த சந்தி அனுநாசிக சந்தி. அடுத்த சந்தி அனுநாசிக சந்தி. இந்த அனுநாசிக சந்தின்றது ஒண்ணும் இல்ல, நம்ம கடைசியில இருக்கிற எல்லா வர்ணங்கள் இருக்குல்ல, அதாவது ஈச் வர்காஸ் 5th லெட்டர், அது அனுநாசிகம்னு சொல்லுவா. ஈச் வர்ணா 5th லெட்டர் அனுநாசிகம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல இது அனுநாசிகமா மாறுது எப்படி அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது தாவோ, இதுல இருக்கிற லெட்டர் மட்டும் அப்படியே எழுதி காமிக்கிறேன். இக் ஆர் இட். ரைட்டா? இது பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்து இப்படி இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அனுநாசிகமா இருக்கணும். ரைட்டா? ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அனுநாசிகமா இருந்தது அப்படின்னா அனுநாசிகமா ஆறது. இது எப்படின்னு அடியன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் தத்து பிளஸ் நயதி. ரைட்டா? தத்து பிளஸ் நயதி. இப்போ இந்த இடத்துல தா இருக்கா, இது உங்கள் படி தா இருக்கு, இத்து இருக்கு. இங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நான்றது ஒரு அனுநாசிகமா இருக்கு. ரைட்டா? இப்ப என்ன ஆயிடுறது, இந்த இத்து பிகம்ஸ் இன்னா மாறிடும், தன் நயத்தின்னு. இது வந்து ஆப்ஷனல், விகல்பம்னு சொல்லுவா. விகல்பம்னா ஆப்ஷனல், நீ இப்படியும் எழுதி காமிக்கலாம், இல்ல அது நீ சந்தி ஆகாம தத் நயத்தின்னு எழுதலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அதாவது இது ஆப்ஷனல், விகல்பம்னு சொல்லுவா. இது இப்படியும் எழுதலாம், அது சந்தியே ஆகாம தத்து பிளஸ் நயத்தியே நான் அப்படி எழுதி காமிக்கிறதும் கரெக்ட் தான். இல்ல நான் சந்தி போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுநாசிக சந்தின்ற கேட்டகரிக்குள்ள வந்து தன் நயத்தின்னு எழுதி காமிக்கலாம், தப்பு இல்ல. அடியன்ஸ் சொல்ல வந்தது இதுதான், த இன் நயதி. இதுலயும் 2 இன்னும் வந்து ஃபாலோ பண்ணும். அப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சுடும், இது அனுநாசிகமா கமுடாகமான்னு சொல்லிட்டு.
இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, உத்தரபதத்தினுடைய ஆதி வர்ணம் வராவா இருந்ததுன்னா அது கமுடாகம சந்தி, அது கூட்டலாம் கண்ண முடியாது. ஏன்னா இதுல வர்றது ஒரு அனுநாசிகமா இருக்கணும். ஏன்னா அது ஸ்வராவா இருக்கு, ஸ்வரா வேற அனுநாசிகம் வேற இல்ல, டோட்டலி டிஃப்ரெண்ட். சோ ஸ்வராவா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து கமுடாகம தான், ரைட்டா? மத்த லெட்டர் அனுநாசிகமா இருந்ததுன்னா இது அனுநாசிக சந்தி, அவ்வளவுதான். எந்த அந்த கன்ஃபியூஷன் வரும்னா இதுலதான் வரும். இந்த நான் வந்ததுனால திருப்பி இது நாவே ரிப்பீட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்வராவா இருக்கான்னு பாக்குறேன். இங்க பார்த்தா ஸ்வரா இல்ல, இது கமுடாகம், சரி இது ஒரு அனுநாசிகா. சோ இது அனுநாசிக சந்திக்குள்ள வந்து கிளியரா இருக்கா இது? அதே மாதிரி இது வந்து ஆப்ஷனல்னு சொன்னேன், விகல்பம்னு சொல்வா. ஃபார் எக்ஸாம்பிள் சித்து பிளஸ் மயம், ரைட்டா? மயம் அப்படின்றது ஒரு பிரத்யம். இந்த பிரத்யம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது விகல்பமா சொல்லக்கூடாது. மயம்ன்றது ஒரு மயத்துன்ற ஒரு பிரத்யம், ஜலமயமா இருக்கு, ஞானானந்த மயம்னு சொல்றோம்ல, ஆனந்தமயமா இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது மயத்துன்ற ஒரு பிரத்யம் தெரியுது. இப்ப நம்ம பிரத்யங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பிரத்யங்கள் பார்த்தோம் இல்லையா, தூமி பிரத்யம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி மயட்டுன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. மயட்டு பிரத்யம் என்ன சொல்லுமா, பிராச்சூரியே மயட்டுன்னு சொல்வா. பிராச்சூரியம் அப்படின்னா நிறைய இருக்குல்ல, எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்ற பட்சத்துல ஜலமயமா இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சென்னை ஜலமயமா இருந்தது அப்படின்னு அர்த்தம், நிறைய ஜலங்கள் இருந்ததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி 2-3 அர்த்தம் சொல்லுவா. அது அடியன் பார்த்துட்டு சொல்றேன். அடியன் பிராச்சூரிய மயட்டு மட்டும் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதுக்கு வந்து அந்த அன்னமய பூஷ அந்த மாதிரி ஒரு நடுப்பா 3 நடுப்பா அதுல வச்சு டிஃபரன்ஸ் பண்ணி காமிப்பா. அது மறந்து போயிட்டாரு எனக்கு, அந்த சொல்றேன் வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல மயட்டுன்ற பிரத்தியம் மட்டும் சேர்ந்தது அப்படின்னா அது விகல்பமாலாம் எழுதக்கூடாது. கண்டிப்பா எப்படி எழுதணும், சின்மயம் தான் எழுதணும். சின்மயம், ரைட்டா? சின்மயம் தான் எழுதணும். அதே மாதிரி மயமோ இல்ல மாத்திரம் ஒரு பிரத்யம், மாத்திரம் சொல்லுவாள்ல, மாத்திரம்னா அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற பட்சத்துல இத வந்து இதுவாதான் எழுதணும், சந்தி பண்ணிதான் எழுதணுமே தவிர இத வந்து இது பண்ணி எழுதக்கூடாது, விகல்பமா. ஆமா, இதனுடைய 5th லெட்டர் எடுத்துக்கிறது. ஓகே, இதனுடைய 5th லெட்டர் எடுத்துட்டா சின்மயம் ஆச்சு, ரைட்டா? இதோடைய 5th லெட்டர் தான் நகாரம், அதுதான் அனுநாசிகம். அத ரிசல்டன்டா வர்றதுதான் அனுநாசிகமா இருக்கிறதுனால அனுநாசிக சந்தின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்கா? ரிசல்டன்ட் வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம் இது என்ன சந்தின்னு சொல்லி. சொல்லுமா. அன்பயம் அப்படிங்கிற சப்தத்துல இந்த சந்தி அப்ளிகபிள் ஆகுமா? அது அபிய சப்தமா? அது இல்ல, அன்பயம் பதமே அணு பிளஸ் அயம், அன்பயம். இது சந்தி தான். இது சந்தின்றது இந்த இடத்துல இருக்கு பாரு, எணு சந்தி தான் வரும் இந்த இடத்துல. அணு பிளஸ் உனக்கு பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அணு பிளஸ் அயம் தான் பிரிக்க முடியும். அன்பயம் ஆச்சு, போட்டு பாரு. நான் ஜஸ்ட் சும்மா இப்போதைக்கு யோசிச்சு சொல்றேன். பட் நிஜமா அன்பயம்ன்றத அணு பிளஸ் அயம்லாம் பிரிக்கலாமாலாம் தெரியல. பட் நீ இப்ப கேட்டதுனால இங்க இருக்கா, பிகம்ஸ் இவ் அன்பயம். சோ அணு அயம் அப்படின்றது அணு அயத்துக்குன்னா அணுன்றதுக்கு ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, அயம்ன்றதுக்குன்னா இதுன்னு அர்த்தம். ஆனா இது ஃபாலோ பண்றதுன்றதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லலாமான்னு தெரியல. நீ கேட்டதுனால சொன்னேன். பட் அன்மயம்ன்றதுலாம் இந்த சந்திக்குள்ள வராது. சரியா? இது கிளியரா இருக்குல்ல? மயட்டு மாத்திரம் எங்க வந்ததோ அந்த இடத்துல நம்ம பிரிக்கவே, அதாவது சந்தி தான் பண்ணணுமே தவிர விகல்பமா எழுத முடியாது. இது எழுதுன மாதிரி தன்னயத்தி தத்நயத்தி எழுத மாதிரி எழுத முடியாது. ஏன்னா இங்க வந்து பிரத்தியம் சேர்ந்திருக்கு. அதுவும் மயட்டு மாத்திரம் 2 இருந்ததுன்னா கண்டிப்பா இதுதான் எழுதியா. சரியா? சோ இது ஒரு சந்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி பரசவர்ண சந்தின்னு ஒரு சந்தி, இது சும்மா தெரிஞ்சுக்கலாம். இந்த பரசவர்ண இது வந்து ஒரு பதத்துக்குள்ள பரசவர்ண இது ஏன் பரசவர்ண அடி எனக்கு தெரியல. பரசவர்ண ஓகே, பரசவர்ண சந்தின்னு சொல்லுவா. இது என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, ஒரு வேர்டுக்கு நடுவுல இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ கம்பத்தேன்னு இருக்கு, கம் பிளஸ் பத்தே, இத பிரிக்கலாம் முடியாது. பட் அப்ப அடியன் வந்து கம்பத்தேவை எப்படி எழுதணும், இம் எங்க எழுதணும், அந்த இம் எங்க அது இருக்கு இல்லையா, அது சொல்றதுக்காக அடியன் வந்தது இது. அதாவது இந்த பரசவர்ண சந்தின்றது 2 பதத்துக்கு நடுவுல வர்ற, அதாவது 2 பதத்துக்கு நடுவுல வர்ற விஷயத்தை பத்தி பேசல.
பரசவன சந்தின்றது ஒரு லெட்டரை எப்படி எழுதுறது? இப்ப ஒண்ணும் இல்ல, கம்பத்தேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இம்ம மேல புள்ளி வைக்கணுமா, க மேல புள்ளி வச்சு எழுதணுமா, பத்தேன்னு எழுதணுமா, இல்ல க இம் பத்தேன்னு எழுதணுமா அப்படின்றது ஒரு டவுட் வரும். எப்போ அப்படின்னு கேட்டா, இந்த பா இருக்கு பாத்தீங்களா, மேல நீங்க புள்ளி வச்சுட்டாலே ஹிந்தில எல்லாம் நம்ம இம்முன்னு சொல்லிடுவோம், எல்லாத்துக்குமே இம்மு சொல்லிடுவோம். பட் ஆனா இதுல எப்படி அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் இம்மு சொல்ல முடியாது. இதை ஃபாலோ பண்ணிட்டு வர லெட்டருடைய ஃபிஃப்த் லெட்டர் தான் இதை எடுத்துக்கிறது. அப்போ இங்க பா இருக்கு, பாவோட ஃபிஃப்த் லெட்டர் இந்த டாட்டுக்கு பதிலா இம்மு தான் எழுத முடியும். இதுதான் அனுநாசிகமா எழுத முடியும். இந்த அனுநாசிக்க தான் வரும். அப்போ கம்பத்தேன்னா சொல்லணும், கம் வேற எதுவும் சொல்ல முடியாது. ரைட்டா? அதே மாதிரி அங்கிதகான்னு இருக்கு ஒரு பதம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவான்னா ஹிந்தில எல்லாம் மேலே அங்கிதகான்னு சொல்லிடுவா. ரைட்டா? பட் சம்ஸ்கிருதத்துல எப்படி அப்படின்னு கேட்டா இல்ல. அதாவது இந்த கா இருக்கு. சோ காவோட ஃபிஃப்த் லெட்டர் இங்கு. அப்ப அத இங்கு தான் சொல்லணும், அங்கிதகா. இப்ப நம்ம பார்த்தோம், இப்ப தாம் தான் தான் அந்த ஷாவோட கடைசி தான். அதே மாதிரி ஆமா, அது மாதிரி முன்சதி இம்பு போட்டுட்டு முன்சதின்னு கூடுவா. விடுபடுறது சொல்லுவோம் இல்லையா, முன்சதி. அது இது சாவோடைய ஃபிஃப்த் லெட்டர் இஞ்சு. சோ முன்சதி. இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா சுவாமி தேசிகனுடைய தேவநாயக பஞ்சாசத்தா, பஞ்சாசத்தா, அதுல ஒரு லைன் ஃபுல்லா உங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பா. ஒரு லைன் ஃபுல்லா சஞ்சார சஞ்சித் அப்படின்னு ஒரு அது எல்லாமே வந்துரும் அதுல. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே இருக்கும் அதுல. அது அடியன் வேணா அது ஸ்லோகா மட்டும், இது பிளானே இல்லை இது, அதனால எடுத்து வைக்கல. இது வேற நெட் வேற படுத்து. தேவநாயக பஞ்சாசத்துக்கும் வரதராஜ பஞ்சாசத்தும் ஒரு ஸ்லோகா இந்த சைட்ல. மாமி, பிஞ்சர சப்தத்துக்கு வந்து எப்படி எழுதணும்? பிஞ்சர அப்படிங்கிற சப்தத்துக்கு எப்படி எழுதணும்? பிஞ்சரவா? அவ்வளவுதான். அத ஜாவோடைய ஃபிஃப்த் லெட்டர் இஞ்சு. இதே மாதிரிதான் பிஞ்சர. அடியே மாமி, பஞ்சரையா பிஞ்சரையாடா? பிஞ்சர. இது அண்டர்லைன் பண்ணி வேற வச்சுருந்தேன். அது அடியே அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. அந்த இடத்துல வந்து எல்லாமே இதுல யூஸ் பண்ணிருப்பா. இஞ்சுச்சா எல்லாமே வரும். தேவநாயக பஞ்சாஷத் 17th ஸ்லோகா, அது மட்டும் சொல்லிடுறேன். தேவநாயக பஞ்சாஷத்து 17 அது ஃபுல்லா இல்ல உண்டு. எடுத்துட்டேல? முக்தஸ்மிதாமிருத சுபேன முகேந்துனா தே. செகண்ட் லைன் படிங்களேன். சங்கம்ய. சங்கம்ய. மேல அவ புள்ளி வச்சிருந்தா கூட அத ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படி பண்ணணும்? ச இங்கு தான் பண்ணணும். சங்கம்ய, சம்சரண, சஞ்சுவர, சஞ்சுவர. கிளியரா இருக்காது அந்த இடம்? இது வந்து பரசவர்ண சந்தி. அது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த பரசவர்ண சந்தியை தவிர இது ரெண்டு இடம் சேர இடம்லாம் இல்ல. இது இந்த மேல புள்ளி வைக்கிறது எப்படி பண்ணணும் அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். நிமிஷம் பார்த்து விட்டுருக்கேன். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு சண்டிதான். இது போறோம். இது தெரிஞ்சாலே நல்லாவே எழுதிடலாம், நல்லாவே பண்ணிடலாம். அவ்வளவுதான்.
இன்னும் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். இது சரி. பரசவர்ண சந்தி. இன்னொன்னு பரசவர்ண சந்தியில ஒரு கேட்டகரி. இப்ப பார்த்தது பரசவர்ண சந்தி தானே? ஆமா ஆமாடி. அதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது என்ன தெரியுமா? தவர்கா. தவர்கா திசை தவர்கா இருக்கும். இது நமக்கு நிறைய உண்டு பிரயோகத்துல இருக்கு. தவர்கா ஃபாலோஸ் இல்லு இருந்ததுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, இல்லு ஆர் இந்த இல்லுக்கு மேல என்ன பண்ணிருப்பா, ஒரு சந்திரபிம்பம் மாதிரி போட்டிருப்பா. இல்ல உள்ள லய அதெல்லாம் வரும் பாருங்க. உள்ள லய எல்லாம் வரும். சொல்றேன். தத்து தத்து பிளஸ் லயஹா. இப்படி இங்க தவறுகா இருக்கா இங்க. சோ அதனால என்ன ஆயிடுறது, இந்த இடத்துல ஒரு இல்லு வருது. தா இல்லு லயஹா. இப்படியும் எழுதலாம். இல்ல தல்லயஹான்னு எழுதலாம். இல்ல மேல புள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு சந்திரபிம்பம் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. ரூல் போட்டிருக்காவா? ஜஹல் லக்ஷணான்னு சொல்லுவாங்க மாமா அடிக்கடி. ஜஹல் லக்ஷணா. ஜஹத் ஆனா விடுறதுன்னு அர்த்தம். ஜஹத்னா விடுறதுன்னு அர்த்தம். லக்ஷணா ஜஹல் அஜஹல் லக்ஷணா ஜஹல் லக்ஷணான்றது இது அடிக்கடி யூஸ் பண்ணுவா பெரியவாலாம். அப்போ இந்த ஜஹத் இருக்கு பாருங்க, இந்த இத்து பிகம்ஸ் இல்லா மாறிடுது. இதெல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ளயுமே வராது. அது அதாவது இது வரைக்கும் பார்த்ததுல எந்த கேட்டகரிக்குள்ளயும் வராது. ரைட்டா? சோ இந்த இத்து பிகம்ஸ் இல்லு. அப்ப எப்படி ஜஹல் லக்ஷணான்னு எழுதுவா. மாமி உல்லாசங்கிற சப்தம் வருமா? உல்லாச உல்லாசமே பதம் தானடப்பட்டு. உல்லாச உத்து பிளஸ் லாசன்னு சொல்ல இல்லையா? இருக்கலாம் இருக்கலாம். ஓகே, இதுதான் ஜஹல் லக்ஷணா. இதுக்கு வேணும்னா 11.30 பகவத்கீதா நிறைய இருக்கு இதோட பிரயோகம். 11.30 13ல 13 18ல 17 18ல 71 இது எல்லாத்துலயும் இந்த பரசவர்ண சமந்தால் லோகாஸ் லோகான் அப்படின்னு. சமந்தாத்து லோகான் சமந்தால் லோகான். அது மாதிரி பாதுகால 170 பாதுகா 170. சோ இது எல்லாத்துலயுமே இந்த பிரயோகம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இமாம் லோகான் இமாம் இன்னன்றது அதாவது 18ல 17 பார்த்தீங்கன்னா இமான் லோகான். இங்க வந்து தாவத் பிளஸ் லுலிதா இருக்கும். லுலிதா தாவல் லுலிதா இல்ல எழுதிருக்காளா? தாவல் லுலிதா. அது மாதிரி இமான் லோகான் இமான் லோகான் அப்படி வரும். ஸ்ருதிமல் லோகே இதுவும் பிரசித்தமான ஸ்லோகம். 13ல ஸ்ருதிமத்து பிளஸ் லோகே ஸ்ருதிமல் லோகான் லோகேன்னு வரும். ரைட்டா? சோ அவ்வளவுதான் அடிங்க. இது வரைக்கும் போதும். ஓகே, சோ நாளைக்கு வந்து நத்துவம் பார்த்துக்கலாம். நத்துவம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் நமக்கு. அது சோ இவ்வளவுதான் சந்தி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். வேணும்னா ஒரே ஒரு மட்டும் இது ஞாச விம்சதி மட்டும் ஒரே எடுத்துக்கோங்க. ஒரு 2 minutes ஒரே ஒரு ஸ்லோகா பார்த்துட்டோம்னா நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். எத்தனாவது ஸ்லோகா தெரியுமா? எல்லா ஸ்லோகாலையும் இருக்கு. 9th ஸ்லோகா எடுத்துக்கலாமா? 9th ஸ்லோகா எடுத்துக்கலாம். 9th ஸ்லோகா ஞாச ப்ரோக்தோதிரிக்தம் தபயி திகதிதஸ்வத்வரஷ்சாஸ்ய கர்த்தா. அதுலயே பாத்தீங்கன்னா ஞாசஹா ட்ரை பண்றேல பிரிக்குவாடி ப்ரோக்தோதிரிக்தம் வந்து ப்ரோக்தஹா பிளஸ் உதிரிக்தமாடி இல்ல ப்ரோக்தஹான்னு பிரிக்கணும். ப்ரோக்தஹான்னு பிரிச்சுட்டேன்னா அங்க எஸ் இருக்கிற இடத்துல ஆ சேர்த்துக்கணும் இல்லையா? அதிரிக்த ப்ரோக்தஹ பிளஸ் ப்ரோக்தோதிரிக்த. ஓகே ப்ரோக்தஹ பிளஸ் அதிரிக்தம் ப்ரோக்தோதிரிக்தம். இந்த இடத்துல விசர்க ப்ரோக்தஹான்ல விசர்க்கம் இருக்கு. ஓகேவா? விசர்க சந்தியில உகார சந்தி பார்த்தோம் கடைசி கேட்டகரி.
கடைசி கேட்டகரி புரோக்தஹ, விசர்க்கத்துக்கு முன்னாடி உள்ளது அகாரமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஸ்வராவா இருக்கும்னு பார்த்தோம். இல்லையா? அகாரமா இருக்கும்னு பார்த்தோம். ஸ்வரா கூட இல்ல, அகாரமா இருக்கும்னு பார்த்தோம். அப்படி இருக்கு. அதாவது விசர்க சந்தியோடைய உக்கார சந்தி, கடைசி சந்தி நேத்து பார்த்தது. ரைட்டா சொல்றேன்னா பார்க்காம சொல்றேன். விசர்க சந்தியோடைய உக்கார சந்தி சந்தியில ஓகே ஓகே சரிதான். விசர்கத்துக்கு முன்னாடி உள்ளது இது ஆல இருக்கணும். தட் இஸ் ஆஸ்வரத்துல இருக்கணும். சோ ஆக பிளஸ் ஆர் ஈச் வர்க்க 3 4 5 ஆர் யாராலவா இங்க ஆ இருக்கு அதிரிக்தம்ல. இப்போதைக்கு ஆ இருக்கட்டும், அது என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க தார் இருந்தது ஆ இருக்கா, சோ அதனால இந்த விசர்கா பிகேம் சுகாரம், அதாவது குணசந்தி ஆயிடுது. அதாவது இந்த மட்டும் போட்டு காமிக்கிறேன், ஏன்னா இது முக்கியமான விஷயம். அதாவது புரோக்தஹ அதிரிக்தம்னு இருக்கு. நான் இதுல கடைசி லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் கடைசி லெட்டர் மட்டும். இப்போ இந்த இடத்துல ஆ இருக்கு. இந்த ஆ விசர்க்கத்துக்கு பதிலா என்னவாயிடுது, பூ ஆயிருக்கு உக்கார சந்தினால. ரைட்டா? இந்த இடத்துல ஆ இருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். ரைட்டா? இப்போ இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து என்ன ஆயிடுது, ஆவும் ஊவும் சேர்ந்து என்ன ஆயிடுது, ஓ ஆயிடுது. எந்த சந்தினால? ஸ்வரசந்தியோடைய குணசந்தி. அதான் இன்னைக்கு பாருங்க, ஸ்வரசந்தியோடைய கேட்டகரி குணசந்தியில ஓ ஆச்சா, ஓ பிளஸ் ஆ இருக்கு. இப்போ இத்து பிளஸ் ஓ என்னது, டோ பிளஸ் ஆ இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு, ப்ரோ தோதி. இந்த இடத்துல ஓ ஃபாலோஸ் ஆ இருந்ததுன்னா அவகிரக சந்தி, அப்போ பூர்வ ரூப சந்தி இல்லையா? அப்போ இந்த தோ அப்படியே இருக்கு. இந்த இடத்துல இந்த ஏ பிளஸ் ஆ தானே பாத்தீங்களா? ஓவும் பார்த்தோமே, ரெண்டு பார்த்தோம். ஓ பிளஸ் ஆவும் ஏ பிளஸ் ஆவும். ரைட் ரைட்டா? இங்க ஓ இருக்கு, தோல ஓ இருக்கு, அதனால இந்த இடத்துல அவகிரகம் உண்டு. கிளியரா இருக்கா? கிளியர். அடுத்தது தப்ப பாருங்க, தப்ப இதி, தபஸ் தான் பதம். ஆக்சுவலா தப்பஹ தான் பதம். அந்த இடத்துல விசர்க்கம் லோபம் ஆயிடுச்சு. லோப சந்தி எடுத்துக்கோங்க. தப்ப இதி. ஓகே, தப்பஹ பிளஸ் இதி வந்து தப்ப இதி. ஆமா, தப்ப இதில ரெண்டாவது கேட்டகரி பார்ப்போம் நம்ம. லோப சந்தியோட ரெண்டாவது கேட்டகரி பாருங்க. அதுல விசர்க்கத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஹஸ்வ ஆவா இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு இனி ஸ்வரா பார்த்தோம், எக்ஸெப்ட் ஆன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஈ இருக்கு. ஆமா, எக்ஸெப்ட் ஆ தான். அப்படி இருக்கிற பட்சத்துல விசர்க்கம் லோபம் ஆயிடுது, தப்பா ஈன்னு இருக்கு. கிளியரா? அதே மாதிரி பதிதஹ வத்வரஹ ச அஸ்ய, இந்த இடத்துல மூணு சந்தி இருக்கு. சத்வரஹ பிளஸ் ச பிளஸ் அஸ்ய. ஓகே, அஸ்ய. ரைட்டா? இப்போ சத்வரஹ இல்லையா? இப்போ இந்த விசர்கா ச வந்து சத்வர ச, அதுக்கு அப்புறம் பிளஸ் அஸ்ய சத்வர. இப்போ இந்த இடத்துல விசர்கா இருக்கு. விசர்க சந்தியில பார்க்கும் பொழுது விசர்கா ஃபாலோஸ் ச இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் இஸ். ஃபர்ஸ்ட் சகார சந்தி. ரைட்டா? அடுத்த ஸ்டெப்ல சகாரா ஃபாலோஸ் தகாரம் இருக்கு. இப்போ வியஞ்சன சந்தியோடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்துரும். வியஞ்சன சந்தியோடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட். அப்போ என்ன ஆயிடும், தகாரா பிகம்ஸ் ஷக்காரமா மாறிடும் பார்த்தோம். ஒண்ணு இந்த ஷக்காரம் எழுதலாம், இல்ல இந்த ஷக்காரம் எழுதலாம். அதுதான் இங்க காமிச்சிருக்கா, இஷ்ன்னு இங்க போட்டு காமிச்சிருக்கா. ரைட்டா? ச பிளஸ் அஸ்ய சாஸ்ய, சவர்ண தீர்க்க சந்தி, ஸ்வர சந்தியோடைய. இங்க ஆ இருக்கு, இங்க ஆ இருக்கு, ஆ பிகம்ஸ் ஆ சாஸ்ய. கிளியர்? அடுத்தது என்ன, அஹிர் புத்னியோபி. அந்த இடத்துலயும் புத்னியாக, அஹிர் புத்னியாக சிவனா சொல்றது. அஹிர் புத்னியாக வந்து அஹிஹி புத்னியாதான் அஹிர் புத்னியாவா இல்ல அஹிர் புத்னியானே ஒரு தனி ஒரு பதம்? ஆமா, அஹிர் புத்னியாகனே பதம். அஹிஹி புத்னியாகனு பிரிக்கலாமான்னா தெரியல, அவரோட பேர் திருநாமல்ல. அஹிர் புத்னியாகன்றதுதான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாவாட்டி கேட்டுக்கலாம். அஹிர் புத்னியாக. ஓகே, இங்க திருப்பி அதே மாதிரி நம்ம மேல பார்த்தது. சோ அதேதான். இந்த இடத்துல எண்ணு சந்தி வந்திருக்கு. எண்ணு சந்தி அப்பி இருக்குல்ல,
அஹிர் புத்னியோபின்னு இருக்கு. அதான் விசர்க்கம் உக்காரமாயி அஹிர் புத்னியோன்னு ஆயிருக்கு. இது ஓகே, இது கிளாரிட்டி கிடைச்சிடும். அடுத்தது அவகரத்துக்கு பதிலா ஆ போட்டுட்டேன்னா அப்பி இருக்காங்க. அப்பி அன்வ, அப்பி அன்வ வந்து இந்த அப்பி இந்த இடத்துல ய வந்திருக்கு பாருங்க, யன்னு சந்தி. அப்பில இருக்கிற ஈ இருக்கா, ஈ பிகம்ஸ் ஈயா மாறிடும். யன்னு சந்தியில இது மட்டும் தான் மாறும் இல்லையா? ஈ பிளஸ் ஆ யா, யன்வவாதீத். அப்பில யன் சந்தி எப்படி வரும்? அது குணசந்தியா தானே மாறுது. இல்ல நான் அது அன்பவாதியத்துக்கு சொல்றேன். அப்பி பிளஸ் அன்பவாதித்து, அப்பி பிளஸ் அன்பவாதித்து, அப்பி அன்பவாதித்து. அது ஓகேடா. அதுக்கு அஹிர் புத்னியத்துக்கு நீங்க யன் சந்தி சொன்னீங்க இல்லையா, அதனால கேட்டேன். இல்ல அது நேத்து அது இப்ப பார்த்தோம்ல, அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அது முடிஞ்சிடுது. அதாவது விசர்கா பிகம்ஸ் ஓ ஆச்சுல. விசர்கா பிகம்ஸ் உக்காரம் சந்தி ஆகி குணசந்தி ஆகி ஓ ஆயிடுது. ரைட்டா? அடுத்த ஸ்டெப் அப்பி பிளஸ் அன்பவாதித்துல அப்பி அன்பவாதித்துக்கு யனு சந்தி. இது புரியுதா அடியன்? அப்பி அன்பவாதித்து. இப்போ அன்பவாதீத்துக்கு அப்புறமா அகனி இருக்கு பாருங்க. அன்பவாதீத் பிளஸ் அகனி இருக்கு. இந்த இடத்துல இத்து பிளஸ் வந்து தேவா மாதிரி. ஆமா, இத்து பிளஸ் ஆ ஜஸ்வ சந்தினால இந்த இத்தா மாறும், தாபா மாறிடும். ஆமா, இந்த இத்து தகாரமா மாறிடும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இத்து பிளஸ் ஆ த, ஜஸ்வ சந்தினால இது மாறிடுது. அப்புறம் இத்து பிளஸ் ஆ சேர்ந்து தாவா இருக்கு. ரைட்டா? தகனின்னு இருக்கு. கிளியரா? திவிஷத்து திவிஷதாம் உத்தமம், அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. இம்மு பிளஸ் ஊ மூவ் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் அந்த இடத்துல சந்தில ஆகல. கிளியரா இருக்கா அந்த இடம்? ஸ்மிருதி இப்ப கிளியரா இருக்கா? நான் அங்க தெரியாம சொல்லிட்டேன்னு ஒண்ணும் தெரியல. குஹ்யம் ஏதது, குஹ்யம் ஏதது, குஹ்யம் இம்மு பிளஸ் ஏ மே, அதுவும் சந்தி இல்ல. சரியா? சாக்ஷான் மோக்ஷாய சாசௌ ச பிளஸ் அசௌ சவர்ண தீர்க்க சந்தி. ஸ்ருத ஈஹது, ஸ்ருதஹன்னு இருக்கணும் அங்க. ஓகே, ஸ்ருதஹ இஹ பிளஸ் ஈங்க, சோ ஸ்ருதைஹ. ஸ்ருத ஈஹ து முதா பாத சங்கா குணாட்யே தன்னிஷ்டௌ ஹ்யன்ய, ஹி பிளஸ் அன்ய, ஹி பிளஸ் அன்ய ஹ்யன்யன் ஆயிடுச்சு. ஓகே, யனு சந்தி. ஹ்யன்ய நிஷ்டான பிரபுஹு அதிஷயித்தும், பிரபுஹு விஸ்தர்கம் பிரபுரதிங்கிறது வந்து பிரபுஹு பிளஸ் அதிஷயித்தும். ஓகே, பிரபுஹு விசர்க்கம் ரேபம் ஆயிருக்கு. அதிஷயித்தும் கோட்டி கோட்டி அம்சதோபி, இந்த இடத்துல யனு சந்தி. கோட்டி கோட்டி அம்சதோபி, கோட்டி கோட்டி அம்சதோபி யனு. இதே மாதிரி அம்சதா அங்கேயும் வந்து அம்சதஹ பிளஸ் ரைட் அம்சதஹ பிளஸ் அதி. விசர்க்கம் உகாரமாயி அப்புறம் குணமாயி அதுக்கப்புறம் பூர்வ ரூப சந்தி ஆயிருக்கு. ரைட்டா? இது மேக்ஸ் தான் அடியன். அப்படியே மேக்ஸ் ஒரு ஸ்டெப்பா கூட்டு வர வேண்டியதான். கிளியரா இருக்கா இது? அடியன் ரொம்ப ஸ்பீடா தான் போயிருக்கேன். திருப்பி ரெக்கார்டிங் கேட்டு கொண்டு போயிட்டு வேணா டவுட் இருந்தா வாட்ஸ்அப் போ. இன்னைக்கு வியஞ்சன சந்தியில நீங்க வந்து 6 டைப்ஸ் எடுத்தீங்க இல்லையா? புரியல. வியஞ்சன சந்தியில இன்னைக்கு மொத்தம் 6 டைப்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா? தெரியலையே. ஆமா ஆமா. ஓகே, அது மொத்தம் எவ்வளவு டைப்ஸ் இருக்கு மொத்தமா வியஞ்சன சந்தியிலே? நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் பார்த்திருக்கோம். அது 13 14 இருக்கு, 13 கிட்ட இருக்கு. நம்ம எது வேணுமோ அது மட்டும் தான் பார்த்திருக்கோம். சரியா? ஒரே ஒரு டவுட். ஸ்ரீமதி வெங்கடேஷாயம் கவிதா வெங்கடேஷாய வேதாந்த குருவே சொல்லுங்கடி. அதே ஸ்லோகால தி பிளஸ் அகனிக்கு தி தகனின்னு பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலா என்ன ஜத்வ சந்தி தானே சொன்னேன்.
அன்பவாதீத்து அகணி சொல்றேடா. அன்பவாதி பிளஸ் அகணி. அன்பவாதீத்து இத்து பிளஸ் இத்து இருக்கா? இத்து வந்து இத்து வந்து இங்க தானு காமிச்சிருக்கா. அப்போ இத்து பிகம்ஸ் ஜஸ்ட் சந்தினால தகாரம் ஆயிடுறது. மூணாவது தாவை எடுத்துக்கிறது இத்து ஆயிடுது. ஒரே ஒரு செகண்ட். ஜத்து சந்தி மட்டும் எடுத்துக்க. சந்தி வந்து இத்து ஃபாலோஸ் ஸ்வராவா இருந்ததுன்னா பார்த்தோம். ஒரு ரூல் ஸ்வரா, அதுலயே ரெண்டு ரூல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபாலோ ஸ்வரா. ஈச் ஓகே 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 ஈச் வர்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபாலோ ஸ்வரா. ஓகே அப்படி இருந்ததுன்னா ஓகே வாக் பிளஸ் ஈஷக வாகிஷக பார்த்தோம். ஓகே அடி ரைட்டா. அந்த இத்து இதாயிடுது. இத்து பிளஸ் இங்க அகணின்றதுனால த ஆயிடுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு எந்த இதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே ஓகே. நம்ம நேத்தெல்லாம் பார்க்கும்போது சப்தங்கள்லாம் பார்க்கும்போதுல அஸ்மத் சப்தம் அஸ்மத்துன்னு போட்டுட்டு பிளாக் ஹெட்ல அஸ்மத்துன்னு காமிச்சோம். அடியன் சொல்றேன்னு சொன்னேன். மாதிரி ஜகத்தா இருக்கட்டும், ஜகத்தும் இருக்கணும், இதுவும் போட்டு காமிச்சிருப்பான்னு சொன்னேன். அதுக்கு காரணம் இதுதான், ஜஸ்வ சங்கீதம். சில இடங்கள்ல இத்து போட்டிருப்பா, சில இடங்கள்ல இத்து போட்டிருப்பா. இதுதான் அடியன் சொல்ல வந்தது. அது அடியன் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அடியன் இதுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? இது அடியன் அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னது இதுதான். ஜகத்து இத்து இதுதான் மாறது சில இடங்கள்ல. அதனால இது ரெண்டுத்தையும் போட்டு காமிப்பாங்க. அடியன் சுஷ்மத் சப்தம் அஸ்மத் சப்தம் ரெண்டுமே உண்டு. அதாவது ரெண்டும் ஒண்ணுதான். பட் இந்த இத்துக்கு பதிலா இந்த இத்து போட்டு காமிக்கிறது. ஜஸ்வத்தினால. அடி தன்யாஸ்மி.